Jerusalem lay in ruins. Come, let us rebuild the wall. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் ஹைபிரிட் மரமாக இருக்க பிரயாசப்படுறீங்க? ஹைபிரிட் தெரியுமா? ஹைபிரிட் மரம் தெரியுமா? அது என்ன பண்ணும்? மரத்தில் தெம்பு இருக்காது, அது காயில தான் தெம்பு இருக்கும். அந்த காய்களையும் சத்து இருக்காது. விதையற்ற மரம், விதையற்ற மரம் இன்னொருவனை, இன்னொரு மரத்தை, இன்னொரு கன்றை. ஆனால் விதையுள்ள மரம் பொறுமையாக வளரும், உயர வளரும். அதிலிருந்து விழக்கூடிய பழத்தின் விதை இன்னொரு மரத்தை என்ன பண்ணும்? உருவாக்க. அதனால தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம், நல்ல வார்த்தை. ஆனால் ஸ்தோத்திரம் எப்படி புரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியல. அதனால ஹைபிரிட் மரமாக இருக்கிறதும் நாட்டு மரமாக இருக்கிறதும் நம்முடைய கரத்தில் தான் இருக்குது. நீங்கள் ஹைபிரிட் மரமாக இருக்க விரும்பினா தேவன் ஹைபிரிட் மரமாகவே வளர்க்கட்டும். ஆனால் என்ன, உங்களால் ஒன்றும் பிரயோஜனமாக இருக்காது. ஆனால் நாட்டு மரமாக இருந்தால் உங்களால் ஒரு காடு என்னாகும்? உருவாகும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து தேவன் நம்மோடு பேசுவாராக. இன்றைக்கும் இந்த மாலை வேளையிலையும் நம்மோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அருமையான தேவனுடைய தாசனாகிய பாஸ்டர் ஆமோஸ் தேசராஜன் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்மத்திரி தேவ மனிதனை வரவேற்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் 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 ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதும் நல்லவர். இந்த வார்த்தைகள் அதிகமாக மீண்டும் மீண்டும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்று. ஹல்லேலூயா. பிசாசானவன் வெட்கப்பட்டு போகட்டும். பிசாசு எப்போ நம்ம கர்த்தரை நல்லவர்னு சொல்கிறோன்னா, என்னுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நம்ம விரும்புகிற, அதாவது உலகத்தின் பார்வையில் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்போது நம்ம ஆமென் கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயான்னு சொல்கிறோம். ஆனால் உலகத்தின் பார்வையில் நம்முடைய வாழ்க்கையில் சில பாடுகள் வரும்போது நம்மளால் கர்த்தர் நல்லவர்னு சொல்ல முடியலை. ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்கிற, நமக்கு முன்பாய் காண்பிக்கப்பட்ட, அதாவது ஒரு இடத்துல பவுல் எழுதுகிறார், தேறினவர்களை பார்த்து அதை பின்பற்றுங்கிறார். அது ஏற்கனவே ஓடி இருக்காங்க நிறைய பேர், அதை பாருங்கப்பாங்கிறார். அதனால தான் நம்ம வேதத்தில் ஒரு சிலரை காண்பிக்கிறோம். யோபு எடுத்துக்கொள்ளலாம், தாவீது எடுத்துக்கொள்ளலாம். தாவீது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் 18ஆம் சங்கீதம் தான் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது எழுதுறாரு. என்னம்மா எழுதுறாரு? அவரு நான் அந்த அதிகாரத்தில் தான் எழுதுறாரு, நான் எவ்வளோ பாடுபட்டேன், மரணத்துக்கும் எனக்கு எவ்வளோ தூரமாக இருந்துச்சுன்னு. ஆனால் நீரன் கண்மலை, நீரன் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவன் பலனாகிய கர்த்தர். அநேக இடங்களில் தாவீதின் சங்கீதங்கள் நமக்கு அதை தான் காண்பிக்குது. வேதத்தில் உள்ள காண்பிக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் எல்லாம் நமக்கு காண்பிப்பது, என்னுடைய தாழ்வில் என்னால் சொல்ல முடியும் என் கர்த்தர் நல்லவர் என்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களை மீண்டும் சந்திப்பதில், மீண்டும் உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் தேவனுக்கு கடமை உள்ளவனாக இருக்கிறேன். இந்த நேரத்தில் உங்கள் முன்பாக என்னை நிறுத்தின தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல் என்னை அழைத்த அன்பு பாஸ்டர் மோகனுக்காய், என்னுடைய குடும்பத்துக்காய், சபைக்காய் தேவனை நன்றியோடு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் சத்தியத்திலே நடத்தி, சத்தியத்திலே ஊன்றி கட்ட பண்ணுவாராக. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள். ஆமென். சத்தியமே நம்மளை விடுதலையாக்கும். நம்ம இருந்துக்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டதை போல், நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் அல்லவா, நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லையே, எங்களை எதுக்கு விடுதலையாக்கணும்னு கேட்கக்கூடாது. இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து யூதர்கள்ட்ட சொன்னபோது அவங்க அதை தான் சொன்னாங்க, நாங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள், நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, எங்களை விடுதலையாக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் தேவன் சொல்கிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க. நம்மை விடுதலையாக்கி நடத்தக்கூடிய சத்தியமே. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இன்னைக்கு காலையில் நம்ம என்ன பார்த்தோம்? இன்னைக்கு காலை வேளையில் நம்ம பார்த்த வசனம் என்ன? தேவன் எதை கொண்டு நம்மோடு பேசினார்? இயேசுவின் மேல், கிறிஸ்து இயேசுவின் மேல் கட்டப்படும். எலும்பி கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுங்கள். இப்போ இந்த கட்டப்படுங்கள் பேசும்போது தான் நிறைய நேரத்தில் நம்ம கட்டப்பட்டிருக்கோமா இல்லையாங்கிற டவுட் நமக்கு நிறையா வருது. நிறைய டவுட் வருதுல்ல. இப்பொழுதும் தேவன் உங்களோடு பேசும்படி இருதயத்தில் ஏவினது, நாம் உண்மையாகவே கிறிஸ்துவின் மேலே கட்டப்படுகிறோமா? இது இந்த மாலை வேலையில் நம்ம பார்க்க போகிறது ஒரு எக்ஸாமின், அதாவது நம்மளை சோதித்து பார்க்குற ஒரு வேலை. காலையில் நிறைய விஷயங்களை கேட்டோம்.
அதோட சில விஷயங்கள் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். மற்றபடி இப்போ நம்ம பார்க்க போகிறது, உண்மையிலே நான் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டு இருக்கிறேனா அல்லது கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறேனா, நம்ம நிதானித்து அறிவது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. இந்த காலையில் பார்த்தோம், நீங்கள் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டீர்கள். நம்ம கொலோசியர் 2ஆம் அதிகாரம், நெகேமியா 2ஆம் அதிகாரம், இந்த வசனங்களை வைத்து நம்ம அதிகமாக பார்த்தோம். நெகேமியா 2ஆம் அதிகாரத்திலே நெகேமியா ஜனங்களை அழைக்கிறார். நீங்கள் அலங்கத்தை கட்டும்படி எலும்புங்கள்னு சொல்கிறாரு. கொலோசியரில் புஸ்தகம் சொல்லுது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவர் மேல் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்கு உள் நடந்து கொள்ளுங்கள். இப்படி வசனத்தில் நம்ம அது ஆரம்பமாய் பார்த்தோம். இப்பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வியை கேட்கலாம். உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை கட்டி கொண்டு இருக்கிறோம்? எதை? நம்ம கிறிஸ்துவின் மேலதான் கட்டப்படுகிறோம் என்பதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்றோம்? முத கேள்வி, நம்ம எதை கட்டுறோம், இல்லை எதன் மேல கட்டுறோம் கூட எப்படி வச்சுக்கலாம். நம்ம உண்மையில எதன் மேல கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? நாம உண்மையாகவே எதன் மேல் கட்டப்படுகிறோம்? ரெண்டாவது, நான் கிறிஸ்துவின் மேலதான் கட்டப்படுறேங்கிறத நான் எப்படி அறிந்து கொள்றேன்? எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அதாவது சில நேரங்கள் நான் போட்டிருக்க சட்டை வெள்ளைதான்னு எனக்கு இந்த கலரை பற்றி தெரிஞ்சதுனால இது வெள்ளை சட்டைன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? ஆனால் இப்போ நான் மீண்டும் மீண்டும் சொல்லுங்க, கிறிஸ்துவின் மேலே கட்டப்படுங்கள், கிறிஸ்துவின் மேலே கட்டப்படுங்கள். இன்னைக்கு காலையில் இன்னொரு விஷயம் வேறு சொல்லிட்டேன். அதுவே டவுட் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும், என்னால் உங்களை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நமக்கு ஒரு டவுட் வருது, உண்மையாகவே நான் கட்டப்பட்டிருக்கேனா? இல்லை இந்த டவுட் வருதா இல்லையா? இந்த டவுட்டு வரணும். வசனத்தை படிக்கும்போது, ஆண்டவரே நான் உண்மையிலே கட்டப்பட்டிருக்கேனா, இல்லை நான் எங்கே கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன்? இந்த கேள்வி நமக்குள்ளே கண்டிப்பாக வரணும். இந்த கேள்வி ஏன்னா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பார்வைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது. இப்படி சொல்லலாம். எனக்கு கடந்த நாட்களில் மிகுந்த ஒரு பாரமுள்ள விஷயம் என்னன்னா, நம்ம நிறைய பேர் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுவர்களாக மாறிட்டோம். எப்படி ஆயிட்டோம்? கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுவர்களாக ஆயிட்டோம். கிறிஸ்து எந்த இடத்துலையும் மதத்தை உண்டாக்க வரல, அவர் ஒரு வழியை காண்பிக்க வந்தார். நானே வழின்னார். ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் பிதாவிடத்தில் வர முடியும்னு சொன்னார். அப்போ நம்ம அந்த வழியை விட்டுட்டு நம்ம மதமாயிட்டோம். நம்ம கிறிஸ்தவர் அல்லாதவர்களை வெறுக்க தொடங்கிட்டோம். கிறிஸ்தவர் அல்லாதவர்களை, சபையை துன்புறுத்துகிறவர்களை வெறுக்க தொடங்கிட்டோம். அவர்கள் மேல சாபமிட தொடங்கிட்டோம். சபையை துன்புறுத்துறவர்களை சாபமிடுறோமா? சபைக்கு விரோதமான, சுவிசேஷத்துக்கு விரோதமான சில குரூப்பை பற்றி பேசும்போதே நமக்கு எரிச்சல் வருது. ஆண்டவர்களை அழித்து போடணுங்கிற எண்ணம் வருது. இது கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டதல்ல, கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றவர்களாய் மாறி போடும். இப்போ அதனால தான் நமக்கு கண்டிப்பாக தெரியணும், நமக்கு கண்டிப்பாக நம்மளை குறித்து ஒரு சோதிச்சு பார்க்கணும், நான் கிறிஸ்துவின் மேலே தான் கட்டப்பட்டிருக்கேனா. ஏன்னா அன்னைகளுடைய வாழ்க்கை பார்வைக்கான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன் சொல்கிறேன்னா, அவர்களுக்கு சர்ச் அட்டண்டன்ஸ் கரெக்டாக இருக்கும், சர்ச்சு கரெக்டாக இருக்கும், எல்லா ஜெபத்திலும் இருக்கலாம், மேபி நல்லா ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், அதற்கு மேலே போனால் ஜெபம் நடத்துகிறவர்களாக இருக்கலாம், ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம், ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம். அவங்களுக்குள்ளேயும் ஒரு கேள்வி வரணும், நான் உண்மையிலேயே கிறிஸ்துவின் மேலே தான் கட்டப்படுறேனா? அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய ப்ரையாரிட்டி, அதாவது என்னுடைய முக்கியத்துவம் எதன் மேலே இருக்கிறது? அங்கே தான் முதல்ல நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், நான் கிறிஸ்துவின் மேலே கட்டப்படுறேனா, இல்லை நான் அந்த பூமியில் வேற ஏதோ ஒரு அஸ்திபாரத்தை கட்டப்பட்டுட்டு நான் கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டிருக்கேன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா இது ரொம்ப டேஞ்சர். கலாத்திய சபை எழுதப்பட்டது காரணமே தான். கலாத்திய புஸ்தகம், கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம்னு ஒரு நிருபம் வாசிக்கிறோமே, அது எழுதப்பட்டது காரணமே இன்னொரு குரூப் எழுப்பிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்களும் ஒரு சுவிசேஷம் சொல்கிறாங்க, இயேசுவை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆனால் அது மெய்யா இயேசுவை பின்பற்றுகிறதா இல்லை. அது என்ன சொல்றது? நீ விருத்த சேதனம் பண்ணணும், நீ பழைய ஏற்பாட்டின் முறைமைகளை கைக்கணும், உனக்கு நியதிகள், இந்த லாஸ் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் செய்யணும்.
உங்களுடைய செயல்பாடுகளில் அதிக முக்கியத்துவம் கொடுக்க தவிர அது கிறிஸ்தவடத்துக்கு நடத்தலை. அதுக்காக தான் கலாத்திய புஸ்தகம் எழுதப்படுது. பவுல் கலாத்திய புஸ்தகம் அதுக்காக தான் எழுதுறார். அப்போ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் விலகிட்டீங்களான்னு. அப்போ சபைக்குள்ள இருக்கிற நம்மை சோதித்தறிவது முக்கியம், தெரிந்து கொள்ளணும். எனக்குள்ள அந்த கேள்விகள் வர்றதுக்கு காரணம் இருக்கும்ல. இப்போ எனக்குள்ள ஏன் அந்த கேள்வி ஆண்டவர் வைத்தார்? ஏன்னா இந்த காலத்தில் நிறைய சபைகள் எப்படி ஒரு கிறிஸ்தவனை அளவிடுகிறது? எப்படி அளவிடுகிறது? ஒரு மனுஷன் கிறிஸ்தவனாக இருக்கார், பயங்கரமாக ஜெபம் பண்ணுறார், நல்லா ஜெபம் பண்ணுற மனுஷன், நல்லா ஊழியம் செய்கிற மனுஷன். அவரை பார்த்த உடனே எப்படி அளவிடுறோம்? அவர் உண்மையிலே தேவன் அவரை இப்படி தேவனோடு இருக்கிறார், அல்லது தேவன் இவர் மேலே அன்பாக இருக்கிறார், இல்லை இவர் தேவனோட ஒரு உறவில் இருக்கிறார், தேவன் மேலே கட்டப்பட்டிருக்காருங்கிறத இன்றைய உலகம் எப்படி நம்ம அளவிடுது? அவனுக்கு நல்ல வீடு இருக்கா? அவனுக்கு என்ன தெரியுமா? தேவனை தேடுனா அவர் எப்படி ஆசீர்வதிக்காமல் இருப்பார்? உடனே ஒரு வசனம், யாபேஸ் என்ன சொன்னா, என் எல்லையை பெரிதாக்கி. உடனே தேவனை நீங்க தேடுனீங்கன்னா உங்களுக்கு எப்படி வீடு இல்லாமல் இருக்கும்? இது ஒரு அளவீடு. இன்னொன்று, தேவனை தேடுறேன்னு சொல்றீங்க, உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. தேவனை தேடுறேன்னு சொல்றீங்க, உங்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையே. உங்களுக்குள்ள பாவம் இருக்குமோ? ஒருவேளை உங்களை நீங்கள் தேவனை தேடலையோ? எங்க சர்ச்சுக்கு வந்து பாருங்க, எங்க சர்ச்சில் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அன்பான தேவஜனமே, அது ஆசீர்வாதமே அல்ல. அது இந்த பூமிக்குரிய காரியங்கள் எனக்கு முதன்மையா இருக்குமானால் நான் கிறிஸ்துவின் மேல கட்டப்படலை. அதை தான் காலில் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொண்டேன். அது வெறும் மண்ணும் வைக்கோலும் மரமானது. இந்த பூமியின் மேல கட்டப்படும். இந்த பூமியின் ஆசீர்வாதங்களினாலே எனக்கும் தேவனுக்குள்ள உறவை அளவிடுகிற அளவீடு சரி அல்ல. ஹல்லேலூயா. இதுதான் வெளிப்படையான கிறிஸ்தவம். இப்போ நான் இப்போ ஊழியம் பண்ணுறேன், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன். வெளியே போகும்போது எனக்குள்ள ஒரு பெரிய பிரைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெருமை. 20 வருஷம் ஊழியம் பண்ணுற பாஸ்டருக்கு இந்த சத்தியம்லாம் தெரியலை, எனக்கு தான் தெரியுது. எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திருக்காருன்ட்டு அவரை துட்சமாக எண்ணுவேன். ஆனால் அவருக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, சும்மா பேசுகிறான்னு சொல்லுவேன்னா எனக்குள்ள பெருமை வந்துருச்சு. இது பாவம். நான் கிறிஸ்துவின் மேலே கட்டப்படாமல் எங்கேயோ விலகிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அண்ட் எனக்குள்ள ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் தேடிக்கிட்டே இருக்கிறேன். சோசியல் ஸ்டேட்டஸ், அவங்களோட நான் இப்படி இருக்கேன், நான் தேவனை தேடினதுனால இப்படி இருக்கேன். இன்னும் ஒரு சிலருக்கு சில எண்ணங்கள் இருக்குது, நான் ஜோம் பண்ணதுனால தான் இந்த சபையில் எல்லாரும் ஒழுங்காக இருக்காங்க, நான் அந்த ஆளுக்காண்டி ஜோம் பண்ணேன், இவருக்காண்டி ஜோம் பண்ணேன், ஏன் எங்கள் பாஸ்டரோட நான் அதிகமாக ஜோம் பண்ணுவேன், எங்கள் சொந்தக்காரனோட அவனோட அதிகமாக ஜோம் பண்ணுவேன். நம்ம நிறையா காரியங்களை அளவீடு வச்சு நான் பெரிய ஆள், என் இருதயம் என்னை பெருமைப்படுத்துவது, என்னை உயர்த்துவதுக்கு. சில நேரங்களில் நம்ம பாடல் பாடி ஆராதிக்கும் போதே நான் நல்ல ராகமாக பாடுவேன், அவங்களோட ராகமாக பாடுவேன். யாராவது வந்து என்கிட்ட வந்து நல்லா பாடுறீங்கன்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை இருக்குது. அப்போ அது எங்கே இருக்குது? அது கிறிஸ்துவின் மேலே கட்டப்படலை. அங்கே மகிமை எனக்கு எடுக்க பார்க்குது. என் இருதயம் என்ன செய்யுது? மகிமை நீ எடுத்துக்கோ. என் இருதயம் சொல்லுது, உன் மகிமை நீ எடுத்துக்கோ. நல்லா பிரசங்கம் பண்ணோடனே என் இருதயம் எதை விரும்புது? ஒருத்தர் வந்து, பாஸ்டர் சூப்பராக பேசுனீங்க பாஸ்டர், இதை சொல்லணும்னு இருதயம் விரும்புமானால் நான் எதன் மேலே கட்டப்பட்டு இருக்கிறேன்னா கிறிஸ்துவின் மேலே கட்டப்படலை. அல்லேலூயா. வெறும் அறிவு இருமாப்பை உண்டாக்கும். வேதத்தை அறிவாக நல்லா பேசலாம், ஆனால் எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை அல்லது நான் தேவன் மேலே கட்டப்பட்டிருக்கிறேன் என்பதை என்னுடைய வெறும் பேச்சுகளோ, என்னுடைய சூழ்நிலைகளோ, என்னுடைய அந்தஸ்தோ அல்லது என்னுடைய பேச்சின் திறமைகளோ, இந்த பூமியில் உள்ள எதுவோ அது காண்பிப்பதல்ல. ஒரு நல்ல பயங்கரமாக ஆண்டவர் கூட இருக்காருன்னு அது காண்பிப்பதல்ல. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரம் மலைப்பிரசங்கத்தை தேவன் பேசி கொண்டிருக்கிறார். மலைப்பிரசங்கம் பேசும்போதே ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் கிறிஸ்தவம் உண்டாகவே இல்லை. கிறிஸ்து வந்து அப்பதான் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்போ சொல்றாரு 15ஆம் வசனத்தில், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்படி ஆரம்பிச்சுட்டு 16ஆம் வசனம் வாசிங்க ஒருத்தர். அவருடைய கனிகளினாலே அவர்களை, அல்லேலூயா,
அல்லேலூயா. அவர்களுடைய கனிகளால் அறிவீர்கள். கள்ள தீர்க்கதரிசி எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவனுடைய பேச்சிலே அல்ல. பேச்சில் கண்டுபிடிக்க முடியாது. நான் கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டிருக்கேனா இல்லையான்னு பேச்சில் கண்டுபிடிக்க முடியாது. என்னுடைய கனிகளாலே என்னை கற்றுக்கொள்ள முடியும். இப்போ இன்னைக்கு பாஸ்டர் ப்ரேயர் முடிக்கும் சொன்னார்ல, ஹைபிரிட் மரமாக இருக்க போகிறோமா நாட்டு மரமாக இருக்க போகிறோமா கேட்டார்ல. என் கனிகளே, அதாவது நம்மள உண்டாகிற கனிகள் தான் நம்மளை கன்ஃபார்ம் பண்ணுது நான் எதன் மேலே கட்டப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஜனமே, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நான் உங்களுக்கு புரியதுக்காண்டி கள்ளத்தீர்க்கதரிசி பற்றி புரியதுக்காண்டி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு போகிறேன். எரேமியாவை கொண்டு தேவன் சொல்லிட்டார், 70 வருஷம் உனக்கு அடிமைத்தனம் சொல்லிட்டார். ஆனால் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்கு போனோடனே தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ அங்கே போய் வீடு கட்டி நல்லா இருந்துரு, ஏன்னா நீங்கள் வரமாட்ட, 70 வருஷத்துக்கு வரமாட்ட. தட் மீன்ஸ் நீ வரமாட்ட, உன் பிள்ளைகள் வேணா வரும். அதானே 70 வருஷம். இப்போ ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்காலும் கண்டிப்பாக வரமாட்ட, நீ அங்கேயே மறிச்சிருவ, அதனால் வீடை கட்டி இருந்துரு. ஆனால் அங்கே தீர்க்கதரிசிகள் எழும்புகிறார்கள், வீடெல்லாம் கட்டாத, தேவன் நம்ம திருப்பி கொண்டு போகிறார். எப்படி கொண்டு போகிறார்? நமக்கு சமாதானம் உண்டாகும், நம்ம இப்போ ஜெயிச்சிருவோம். இதேமே சொல்கிறான், அந்த கள்ள தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்காதீங்கப்பா, அவன் உபச்சாரக்காரன், அவன் தேவனோட இல்லை. ஆனால் எது கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு? எது கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு? நம்ம அடிமையா இருக்க மாட்டோம், இஸ்ரவேலுக்கு திரும்பி போயிடுவோம், நம்மளாம் தேவனுடைய ஜனம், இப்படி சொல்றது கேட்க நல்லா இருக்கா? கேட்க நல்லா இருக்கா? உங்களுக்கு புரியுதுமா சொல்றேன்? நம்மளாம் தேவனுடைய ஜனம், நம்ம வியாதியா இருக்கிறதுக்கெல்லாம் தேவன் அழைக்கல. உங்களுக்கு வியாதியே வராது, சுகர் வராது. நம்மளை ஏழைகளாக இருக்க தேவன் அழைக்கல. உங்க எல்லாத்துக்கும் ஆண்டவர் 2 வீடு தருவார், வாடகை வீட்டில் இருக்க மாட்டீங்க. உண்மையாக தேவனை தேடுவீர்களானால் உங்களுக்கு சுகர் வராது, வாடகை வீட்டில் இருக்க மாட்டீங்க, நல்ல வீட்டில் இருப்பீங்க, நோய் வராது, பிள்ளைகளுக்கு எந்த வியாதியும் வராது. இது கேட்க நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு, அப்படி தானே? நீ தேவனை தேடினால். இப்படி ஒரு தலைப்பு வச்சு யூடியூப்ல வீடியோ போட்டால் மில்லியன் கணக்கில் வியூவும் போகும். எங்கள் அப்பா கிட்டத்தட்ட 35 வருஷம் கிட்ட ஊழியம் பண்ணுறார், 37 வருஷம் கிட்ட. கடந்த 15 வருஷமாக அவர் சுகரோடு தான் இருக்கிறார். இப்போ நான் எங்கே போயிட்டு தேவனை தேடனோக்கு சுகர் வராது நான் எப்படி சொல்ல முடியும்? பவுல் பிரதான ஆசாரியன் தன்னை முன்னாடி நிற்கிறான்னு பவுலால் கண்டுபிடிக்க முடியல. ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி நிற்கும்போது பிரதான ஆசாரியன் கேள்வி வைக்கும்போது பதில் எதிர்த்து பேசியிருந்தாரு. ஒருத்தன் ஓங்கி அடிச்சுட்டு சொல்கிறான், பிரதான ஆசாரியன் நீ இப்படி பேசுகிறேன்னா சொல்கிறான், எனக்கு பிரதான ஆசாரியன் தெரியலைங்கிறான். ஏன் அதை அவளை இதாக சொல்கிறேன்னா, பிரதான ஆசாரியர்களுக்கு தனித்துவமான ட்ரெஸ் உண்டு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நின்னா எல்லாருக்கும் தெரியும் பிரதான ஆசாரியன். அப்போ பவுலுக்கு கண் அந்த அளவுக்கு தெரியல, என் முன்னாடி நிற்கிறது பிரதான ஆசாரியன் தானு தெரியல. அப்போ நம்ம எப்படி சொல்ல முடியும் எனக்கு ஆண்டவர் ப்ராஸ்பராக தான் வச்சிருப்பாரு, பூமியில் செழிப்பாக தான் வச்சிருப்பாருன்னு என்ன எப்படி சொல்ல முடியும்? இப்படி தான் கள்ளத்தீர்க்கதரிசி சொன்னாங்க, நீங்கள் அடிமையாக இருப்பதில்லை, உங்களை திருப்பி கொண்டு போகிறார். எரேமியா சொல்கிறான், எப்பா அவங்களுக்கு செவி கொடுக்காத அவன் கள்ள தீர்க்கதரிசி. இந்த நாட்களில் உங்களிடத்துல யாராவது நீ கிறிஸ்துவை தேடினா இந்த பூமியில் உன்னை செழிக்க பண்ணுவார், பூமி பூமி பூமின்னு பேசுவார்களானால் அவர்கள் உங்களை கள்ள தீர்க்கதரிசிகள், அவர்கள் உங்களை கிறிஸ்துவை விட்டு வழிதப்ப பார்க்கிறார்கள். அவர்கள் ஓநாய்கள், ஆடுகளின் தோலை தோர்த்து கொண்டு வருகிற ஓநாய்கள். அவர்கள் அவன் கள்ள தீர்க்கதரிசியாக மாத்திர இருக்க பிரச்சனை இல்லை, உங்களை கிறிஸ்துவின் அஸ்திவாரத்தை விட்டே திருப்ப பார்க்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ என் கனிகள் தான் சொல்லும் நான் யாரு மேலே கட்டப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 32ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, 33ஆம் வசனம் தாங்க, சரி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம். அல்லேலூயா. இவைகள் எல்லாம் வாசிட்டு போயிட்டோம். இந்த 6ஆம் அதிகாரத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயத்தான் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? உடைக்காக கவலைப்படாத, நான் செடிகளை உடுத்தி வைக்கலையா, பூவை உடுத்தி வைக்கவில்லையா, ஒன்றை உடுத்தி வச்சிருவேன். ஆகாரத்துக்காக கவலைப்படாத, காகத்துக்கு நான் சாப்பாடு கொடுக்கலையா, உனக்கு சாப்பாடு கொடுத்துருவேன். நாளைக்காக கவலைப்படாத சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ எதற்கு தேடு? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. நமக்கு 2வது கேட்கிற கேள்வி, நான் தேவன் மேலே கட்டப்பட்டிருக்கேனாங்கிறதுக்கு நான் கேட்குற 2வது கேள்வி என்னன்னா, நான் எதை தேடுகிறேன்? நான் எதை
தேடுறேன். மேலே ஒரு 3 விஷயம் இருக்கா? அந்த 3 விஷயத்துக்காக நான் கிறிஸ்துவை தேடுறேனா, இல்லை தேவனுடைய ராஜ்யத்திற்காக நான் கிறிஸ்துவை தேடுகிறேனா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் கொடுக்கப்படும் சொல்லிடுச்சு. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் விட்டுட்டு இந்த 3ஐயும் தேடிக்கிட்டு இருக்கோம். என்ன தேடுறோம்? ஐயோ சாப்பாடு வேணுமே, நல்லா சாப்பிடணுமே, சாப்பாடுக்காக ஓடுறோம். ரெண்டாவது உடைக்காக ஓடுறோம். நாளைங்கும் போது நம்ம ஃபியூச்சர் வச்சுக்கோங்க, என் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணுமே, என் பிள்ளைகளுக்கு நான் சேர்த்து வைக்கணுமே, நிறையா ஓடுறோம். அவங்கள மாதிரி நான் இருக்கணுமே, பக்கத்தில் இருக்கிறவங்கள கம்பேர் பண்ணுறோம், இவங்கள மாதிரி நான் இருக்கணுமே. இல்லை நான் தேவனை தேடுறேன். எதற்கு உபவாசம் இருக்கிறோம்? எதற்கு உபவாசம் இருக்கிறோம்? இந்த 3 விஷயத்துக்காக தான் உபவாசம் இருக்கிறோம். ஆண்டவரே என் தொழிலை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஏன்? என் தொழிலை ஆசீர்வதிச்சா நான் நல்லா சாப்பிட முடியும். ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் சந்ததி ஆசீர்வதிங்க, பெருசாக இருக்கணும், என் பேரை சொல்லணும், என் பிள்ளை தான் நல்லதாக இருக்கணும், என் பிள்ளை தான் பெரிய ஆளாக இருக்கணும். இதுக்காக தானே உபவாசம் இருக்கிறோம். இதற்காக தானே ஜெபம் பண்ணுறோம். காலைல 5 மணிக்கு இருந்து நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்? இந்த பூமியில் என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கணுமே நம்ம எத்தனை நாள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். யோவான் அம்மாளுக்கு எழுதும்போது சொல்றாரு, உன்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் கேள்விப்படுகிற பார்க்கலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. நான் அவங்ககிட்ட வந்து வசனத்தை கொடுத்துட்டு போயிட்டேன், அதன்படி உன் பிள்ளைகள் நடக்க நான் கேள்விப்பட்டேன். உன் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்க நான் கேள்விப்படுறேன். அதுதான் எனக்கு மிகுந்த கேள்வி. நம்ம எதை தேடுகிறோம்? நல்லா சொல்கிறேன், ஆண்டவர் வந்து உங்களை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை, உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலை, நல்ல வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலை. அதுக்காக உடனே என்ன பாஸ்டர் ஒரே தான் வந்துட்டு நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஆண்டவரே எனக்கு நல்ல வேலையை தரும் ஜெபம் பண்ணுறோம், நல்ல வீடை தரும் ஜெபம் பண்ணுறோம், நல்ல ஆகாரத்தை தரும் ஜெபம் பண்ணுறோம், என் பிள்ளைகள்லாம் ஃபஸ்ட்டு இருக்கணும்னு ஜெபம் பண்ணுறோம், என் சொசைட்டியில் நான் வந்து பெரிய ஆளாக ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணுற நம்ம இது நடக்காத போது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா? எனக்கு நல்ல வீடை தர நான் கேட்குறேன், எனக்கு இருந்த வீடும் போயிடுச்சுன்னா நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேனா? அதுதான் கேள்வி. லேலூயா. புரியுதா கேள்வி? யோபுக்கு பிள்ளைகள் நல்லா இருந்தாங்களா? என் பிள்ளைகள் உம்மோட இருக்கணும் பலியிட்டுக்கிட்டே இருக்கான். பாவங்கள்லாம் அறிக்கிற போது 10 பிள்ளைகள் செத்து போச்சு. அப்போ அவன் தேவன்ட்டு அன்பு கூறுகிறானா? இதுதான் உங்களை, இதைத்தான் நீங்கள் சோதிக்கணும். அப்போ நான் ஒரு விஷயத்தை தேவன்கிட்ட கேட்குறேன், அவர் அந்த விஷயத்தை எனக்கு செய்யாத போது எனக்கு தேவன் மேலே அன்பு இருக்குதா? அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்கிறேன்? சிம்பிளான விஷயம் தானே. ஒரு சொந்த வீடுக்காண்டி ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம், ஆண்டவரே எனக்கு சொந்த வீடு வேணும், ஜெபம் பண்ணுறோம், தப்பு இல்லை, ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இருக்கிற வீட்டுக்கே வழியில்லாத சிச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா நம்ம அடுத்து தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோமா? தேவனோட நம்முடைய உறவு எப்படி இருக்கு அந்த நேரத்தில்? நன்றி ஆண்டவரேன்னு சொல்கிறோமா? நீ நல்லவர்னு சொல்கிறோமா? இன்னைக்கு காலையில் பிரசங்கத்தில் இப்போ பிரசங்கத்தில் நான் ஆரம்பிச்சோன்னு சொன்னேன், கர்த்தர் நல்லவர்னு. அப்போ நம்மளால் நல்லவர்னு சொல்ல முடியுதா? இப்படி எடுத்துக்கோங்களேன், உங்களுடைய பிள்ளைகள் வந்து ஒரு ரன்னிங் நல்லா ஓடுற பிள்ளையாக இருக்காங்க, நல்லா ரன்னிங் போகிற பிள்ளை. அடுத்த வாரம் டோர்னமெண்ட் இருக்குது, இந்த வாரம் பிள்ளை கீழே விழுந்து கால் உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் நல்லவர் நம்மளால் சொல்ல முடியுமா? இதை தான் சோதிக்க முடியாது தேவன் கேட்குறார். அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, இருந்தாலும் இல்லை என்றாலும் எதை முதலாவது தேடுகிறீர்கள்? அதாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் தேடுன்னு சொல்லலை, நீ தேடுனா அவனுக்கு இங்கே உள்ள நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. பூமியில் நம்ம ஆண்டவர் வைத்திருப்பார். சில நேரம் ஆண்டவர் நம்மளை ஒரு உயர்த்த வச்சுருக்கா, பிரச்சனை இல்லை. பூமியின் பார்வையில் தாழ்வெடுத்து வச்சுருக்கா, பிரச்சனை இல்லை. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருந்துச்சு இந்த ஆசீர்வாதம் நன்மை தீமைங்கும் போது. ஒரு நாள் தேவன் ஒரு சின்ன விளக்கணை கொடுத்தாரு. பூமியில் வர்ற எல்லாம் லாபமும் நஷ்டமும், பரலோகத்தில் உண்டாகிறதெல்லாம் ஆசீர்வாதமும், நரகத்தில் உண்டாகிறதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லாததும். புரிஞ்சுதா? சாபம்னு கூட எடுத்துக்கலாம். அதை நான் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்காருன்னு சொன்னால் நான் எதில் சொல்கிறேன்? என்னை ரட்சித்து இருக்கிறார், எனக்கு ஒரு பரலோக நம்பிக்கை தந்திருக்கிறார், தேவன் இருக்கிறார் எனக்கு நம்பிக்கை தந்திருக்கிறார், எனக்கு எந்த பயமும் இல்லை.
ஆமாம் தானே? அதான் எனக்கு ஆசீர்வாதம். பூமியில் சில நேரம் எனக்கு சில லாபங்கள் ஆண்டவர் தராரு. நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு போட வைக்கிறாரு. சில நேரங்களில் அதுக்கு வழி இல்லையா, கொஞ்சம் இறங்கி போக ஆண்டவர் வைக்கிறார். ஆனால் இந்த எல்லா விஷயத்திலும் எனக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். என் ஆத்துமாவை அவர் மீண்டும் மீண்டும் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். என்னை கிறிஸ்துவை போல மாற்றுகிறார், அல்லது கிறிஸ்துவ மேல் கட்டப்படுகிற வாழ்க்கையில் அவர் அங்கே கட்டுறதுக்காகவே. இப்போ ஒரு செங்கல் எடுத்து கொத்தனார் கட்டுறாரு, பில்டிங் கட்டுறாரு. சில நேரம் அந்த செங்கலை அப்படியே தான் வைக்கிறாரு. சில நேரங்களில் அந்த செங்கலை ரெண்டாக வெட்டி, ஏன் அந்த செங்கலை நேராக தானே வச்சிரு, இதுக்கு முன்னாடி வைக்கும்போது நேராக தானே வச்சிரு, இப்போ மட்டும் இதுக்கு உடைக்கிற நம்மளாம் கேட்க முடியுமா? இல்லை நான் உடைக்கவே மாட்டேன் அப்படியே தான் எல்லாம் வைப்பேன்னா வீடு கட்ட முடியுமா? அது இன்டர்லாக் ஆகாது. அப்படியே செங்கலை வச்சுட்டு போகிறோம்னா ஒரு 5 வருஷம் கீழே விழுந்துடும். அது இன்டர்லாக் ஆகணும்னா ஒன்று அங்கே வைக்கவே கண்டிப்பாக இந்த ஓரத்துலையும் அந்த ஓரத்துலையும் வெட்டப்பட்டு ஆகணும். அப்போது சில நேரங்களில் என்னை உடைக்கிறாரு, என்னை உருவாக்குறாரு, சில நேரம் என்னை கேட்குறத கொடுக்குறாரு. எது நடந்தாலும் என் இருதயம் எப்படி இருக்கணும்? அவர் மேலே இருக்கணும். ஹல்லேலூயா. அங்கே தான் நான் கண்டுபிடிக்கிறேன், நான் உண்மையிலேயே கிறிஸ்துவின் மேலே கட்டப்படுகிறேனா, நான் கிறிஸ்துவின் மேலே கட்டப்படுகிறேனா. நம்ம இந்த சபைகள் இந்த நாட்களில் ஒரு எக்ஸ்ட்ரீமில் நிற்கிறோம். எங்கன்னா வருத்தமாக இருக்குது சொல்கிறதுக்கும். ஒரு சில நம்மளுடைய என்ன எப்படி இருக்குது தெரியுமா? திருமணம் ஆயிட்டா, குழந்தை இல்லைனா அப்போ ஏதோ தப்பு இருக்குது, ஏதோ சாபம். இது உடனே சாபத்தை கலைக்கிறதுக்கு நம்ம இந்த பாஸ்டர்கிட்ட போனால் அவர் சாபத்தை நீக்குவார், இல்லை இன்னொரு பாஸ்டர் போனால் பில்லி சூனியத்தை மாற்றுவார். என் பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு செய்வனை வச்சுட்டான், அதனால் செய்வனையை மாற்ற இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பாஸ்டர்கிட்ட போகிறேன், இல்லை ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு பாஸ்டர்கிட்ட போகிறேன். இந்த பாஸ்டர்கிட்ட வந்து செய்வனை சரியாகலை, அதனால நான் இன்னொரு பாஸ்டர் தேடி போகிறேன். இப்படி ஓடுகிறோமானால் இங்கே யாருக்கு வல்லமை பெருசாக இருக்குது? நீங்கள் தேடுகிற தேவனுக்கு வல்லமையா, இல்லை சாத்தானுக்கு வல்லமையா, இல்லை செய்வனை வச்சவனுக்கு வல்லமையா? புரியுதா? எனக்கு ஒருத்தன் செய்வனை வச்சுட்டான். இந்த செய்வனையினால் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவன் செய்வனை வச்சதுனால என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. நான் இப்போது இந்த செய்வனையை எடுக்கிறதுக்கு ஒரு பாஸ்டரை தேடி போகிறேன். அவர் என்ன பண்ணுறாரு? ஓகே, ஒரு 10 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜோமனும் அவர் செய்வனை எடுக்கிறதுக்காண்டி போராடுறாரு, எடுக்க முடியலை. அடுத்த பாஸ்டர்கிட்ட போகிறோம், அவர் ஒரு 10 நாள் ஜோம் பண்ணுறாரு, அங்கேயும் முடியலை. அடுத்த பாஸ்டர்கிட்ட போகிறோம்னா இந்த பாஸ்டர் யார்கிட்ட ஜோம் பண்ணுறாரு? தெய்வத்திட்ட ஜோம் பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. ஓகேவா? இப்போது இங்கே வல்லமை நீங்கள் ஹையரார்க்கி ஒரு கோடு போட்டு பாருங்கள். இங்கே யாருக்கு அதிக வல்லமை? செய்வினைக்கு அதிக வல்லமை. பாஸ்டருக்கு கொஞ்சம் பவர், 2வது பாஸ்டருக்கு இன்னும் கொஞ்சம் பவர், 3வது பாஸ்டருக்கு இன்னும் கொஞ்சம் பவர். இவன் 3 பேர் யார்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க? தேவன்கிட்ட. அப்போது இந்த செய்வனையை இந்த பாஸ்டர்ஸாலையும் எடுக்க முடியலை, இந்த பாஸ்டர்ஸ் நம்பி இருக்கிற தேவனாலையும் எடுக்க முடியலனா இங்கே வல்லமை யாருக்கு பெரிய வல்லமை? யாருங்க பவர்ஃபுல்? இந்த கதையின்படி யார் பவர்ஃபுல்? செய்வனைக்கும் செய்வனை வச்ச பிசாசம் தானே பவர்ஃபுல். நம்ம தேவனோட யார்? அப்புறம் எதுக்கு தேவனை பின்பற்றுறீங்க? உங்களுக்கு செய்வனையை குறித்த பயம் இருக்குமானால், பில்லி சூனியங்களை குறித்த பயம் இருக்குமானால் எதற்கு நம்ம தேவனை தேடணும்? நம்ம ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறோம், என் தேவனை விட, என் கிறிஸ்துவை விட இந்த செய்வனைக்கு தான் பவர் அதிகம் நம்மளே சொல்கிறோம். புரியுதில்ல? இன்னைக்கு ஒருத்தன் வந்துட்டு உங்களுக்கு செய்வன் எடுக்கிறேன் ஜோம் பண்ணுறேன்னு சொன்ன அவன் கள்ள போதகன். ஏன்னா வசனம் சொல்லுது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஏங்க என் சாபத்தை, உங்க சாபத்தை சிலுவையில் வெற்றி சிறந்தாருங்க. நான் கிறிஸ்துவுக்குள் ஆனபோது நான் புதிய சிருஷ்டி ஆயிட்டேன். இந்த தைரியம் நம்ம நமக்குள்ள வரணும். நம்ம நிறைய தேவனை தேடாததுனால, அந்த பூமியில் உள்ள காரியங்களை வச்சு அளவீடு பண்றதுனால பிசாசு நம்மளை எப்படிலாம் ஏமாத்தி வச்சிருக்கான் பாருங்க. யாரை தேடுகிறோம்ங்கிற தெளிவு முதல் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. நான் லைட்டாக அந்த பிரசங்கத்தை விட்டு டைவர்ட் ஆகி வெளியே வந்திருக்கிறேன். ஆனாலும் இது உங்களுக்கு புரியணுங்கிறக்காண்டி எனக்கு பிரச்சனை இல்லை. நான் போகிற பிரசங்கத்துடைய பாயிண்ட் அல்லது தேவனுடைய வல்லமை நீங்கள் புரிந்து கொள்ளணுங்காண்டி சொல்கிறேன். செய்வனையை குறிச்சோ, மந்திரவாதத்தை குறிச்சோ, சாபத்தை குறிச்சோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசால உங்களை பயமுறுத்த முடியும், நீங்கள் பயப்படுற வரைக்கும். பிசாசால உங்களை பயமுறுத்த முடியும். எப்போ வரைக்கும்?
பயப்படுற வரைக்கும். பிசாசே உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ, என் தேவன் என் முடிய கூட எண்ணி வச்சிருக்கார், அவர் அனுமதி இல்லாமல் உன்னால் என்னை தொட முடியாது, ஸோ உன்னால் முடிஞ்சதை பண்ணிட்டு போ. இப்படி எப்போ சொல்கிறோமோ அப்போ வரைக்கும் பிசாசு உங்களோட போராடுவோம். அல்லேலூயா. யோபுடைய பிள்ளைகளை கொல்லும்படி பிசாசுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்தார். ஆனால் தேவன் அதிகாரம் கொடுத்ததுனால தான் பண்ண முடிஞ்சது, பிசாசோட இஷ்டத்துக்கு பண்ண முடியல. நிறைய நேரத்தில் பிசாசை தேவன் பயன்படுத்துகிறார். எதுக்கு? உங்களை என்னையும் சரிப்படுத்துவதற்கு, அங்கங்கே வெட்டி வெட்டி சரிப்படுத்துவதற்கு பிசாசை பயன்படுத்துகிறார். யோபுவை சரிப்படுத்துவதற்கு, யோபுவின் ஆத்மாவை சரிப்படுத்துவதற்கு தேவன் சில காரியங்களை செஞ்சார். யாரை வச்சு? பிசாசை வச்சு. அப்போ அவனும் தேவனுடைய கரத்தில் தான் இருக்கிறான். தேவனை மீறி அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அது உங்க மேலே என் மேலே அவனுக்கு அதிகாரமே இல்லை. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நான் தேவனையும் பிசாசையும் ஈக்குவலாக வைக்கவே முடியாது. என் தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறான், நான் ஆலயம், எனக்குள்ள வாசம் பண்ணுவாரான என் கிட்ட எப்படி பிசாசு வந்து நிற்க முடியும்? நான் ஆப்பிரிக்காவில் ஊழியம் பண்ணும்போது இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சில நேரம் என்னைக்கெல்லாம் அதிகமாக ஜோம் பண்ணிட்டு இல்லை ஏதாவது சில பிசாசுகளை கடிந்து ஜோம் பண்ணும்போது போய் படுத்துட்டேன்னா திடீர்னு எந்திக்கிற டைமில் என் மேலே யாரோ படுத்து அமுக்கிற மாதிரி இருக்கும். 2-3 டைம் என்னால் எந்திக்க முடியாமல் ரொம்ப அந்நிய பாஷை நிறைஞ்சு ஜோம் பண்ணி போராடி எந்திரிச்சது உண்டு. எந்திரிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் மதியம் படுத்து எந்திரிக்கிறேன், நான் முகம் குப்புற படுத்திருந்தேன், என் கை இப்படி உள்ள லாக்காக இருந்துச்சு. என் மேலே யாரோ தூங்கிக்கிட்டோம், டக்குன்னு முழிப்பு தட்டி அடிச்சு யாரோ என் மேலே படுத்து இருக்கிற மாதிரி இருக்குது. அழுத்து பயங்கர மூச்சு விட முடியல என்னால். 2 தடவை உண்ணி பார்க்குறேன், என் ஃபுல் பேலனாக கொடுத்து உண்ணி பார்க்குறேன், எந்திக்க முடியல. டக்குன்னு எடுத்து வந்த வார்த்தை, நான் அழுத்தத்தை விட்டுட்டு சொன்னேன், பிசாசே உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணிக்கோ, என் ஜீவன் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை, தேவனை அனுமதிக்காமல் உன்னால் எதுவும் பண்ணவும் முடியாது, செத்தாலும் நான் பரவாயில்ல தான் போகிறேன், எனக்கு அதை குறித்தும் கவலை இல்லை, உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கொண்டு நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி ஜெபம் கூட பண்ணல. ஆனால் அங்கே ஒரு விசுவாசத்தை கொடுத்தது யார்? கர்த்தர். கர்த்தர் எனக்கு ஒரு விசுவாசத்தை அப்படி கொடுக்குறாரு பாருங்களேன். நான் அதை முன்னாடி இப்படி யோசிச்சதே இல்லை. அதுக்காக நான் நிறைய டைம் ஜெபம் பண்ணியிருக்கேன், எங்கள் அம்மாட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், என்னோட ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற பீப்புளோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சில டைம் நடக்குது, ஜெபம் பண்ணிக்கோங்கன்னா சொல்லியிருக்கிறேன். ஆனால் அன்னைக்கு அப்படி ஒரு விசுவாசத்தையும் அப்படி ஒரு வார்த்தையும் தேவன் தந்தார். அதுக்கப்புறம் இன்னை வரைக்கும் அந்த பிசாசு என் மேலே ஏறவும் இல்லை, என் தலையில் ஏறி உட்காரவும் இல்லை. அது இனி உட்கார்ந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ பாட்டு வா. ஏன்னா நமக்கு எதுக்கு மரண பயம்? மறிச்சா பரலோகம் தானே போவிய, அந்த நம்பிக்கை இருக்கா? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பயம்? நான் இன்னைக்கு மறிச்சா பரலோகம் போகிற நம்பிக்கையை எனக்கு கிறிஸ்து தந்துருக்கிறார். நான் இன்னைக்கு மறிச்சா ஐயோ கல்யாணம் முடிஞ்சு 2 மாதம் தான் ஆச்சு, பிரச்சனை இல்லை. என் ஒய்ஃபை குறித்து நான் கவலைப்படுறதை விட அவளை ரச்சித்த தேவன், அவளை உண்டாக்கின தேவன் கவலைப்பட மாட்டாரா? அவர் கேட்குறார், பொல்லாத தகப்பனாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படும் போது நான் கவலைப்பட மாட்டேனா? அப்போது எனக்கு கவலை இல்லை, ஏன்னா எப்போ எடுத்தாலும் கவலை இல்லை. ஹல்லேலூயா. திரும்பி இங்கே வருவோம், செய்திக்குள்ளே வருவோம். ஹல்லேலூயா. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. நான் இதை பேசுவதற்கு வரல, நான் தேவன் ஏவினபடி உங்களோட பேசினேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசாசுக்கு உங்கள் மேலே அதிகாரம் இல்லை. சும்மா செய்வின சாபம். நான் அதை முடிச்சிடுறேன். சில போதகர்களும் சில ஆட்களும் சில விசுவாசிகளும் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன், பிள்ளை இல்லையா அது சாபம், பிள்ளை இல்லையா தேவன் உங்களை ஆசீர்வதிக்கல, ஏதோ உங்கள்கிட்ட தப்பு இருக்குது. இல்லை, தேவனுக்கு விருப்பமானால் உங்களுக்கு குழந்தைய தருவார், விருப்பம் இல்லாட்ட தரமாட்டார். ஏன் தரல? அவர்கிட்ட கேட்குற அதிகாரம் நமக்கு கிடையாது. அவர் நம்ம உண்டாக்கினார், கேட்கலாம், ஆண்டவரே தாங்கன்னு கேட்கலாம். நீ எப்படி எனக்கு தராமல் இருக்கலான்னு யோபு சொல்றான். அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? எப்போ 10 பிள்ளையை செத்தவர் சொல்றான், அவர் பறிச்சுட்டு போறார். ஐயா, அவரை மறிப்பவன் யார்? ஏன் இப்படி செய்கிறீர் என்று அவரிடத்துல கேட்பவன் யார்? அவருக்கு சித்தமானால் தருவார். நான் பார்த்த அநேக பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களுடைய வாழ்க்கையில தேவன் பூமியில சில நஷ்டங்களை வைத்திருந்தார். ஒருவேளை நான் நினைக்கிறேன் அது பவுலுக்கு கொடுக்கப்பட்டது போல ஒரு முள்ளா இருந்திருக்கலாம். அல்லேலூயா. இதுதான் சொல்ல வந்தேன். அதனால இந்த பூமியில சில நஷ்டங்கள், அவங்களுக்கு நிறைய லாபம் இருக்கு, எனக்கு நஷ்டம் இருக்குது. அவங்கள கம்பேர் பண்ணுவோம், அந்த சர்ச்சுக்கு போகிறவங்களுக்கு இந்த லாபம் இருக்குது, இந்த சர்ச்சுக்கு போகிறவங்களுக்கு இங்கே நஷ்டம் இருக்குது, அதனால இந்த சர்ச்சு சரியில்லை, இந்த சர்ச்சு தான் சபை சரினா இல்லை. நான் இன்றைக்கும் இந்த சபை தான் சரின்னு உங்கள்கிட்ட பேசலை, சத்திய வசனத்தை பிரசங்கிக்கிற சபையே சபை. ஏன்னா உண்மையை சொல்லப்போ நீங்கள் தான் சபை, நான் தான் சபை. நம்ம எதுக்கு கூடி வரோம்? கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும். பவுல் ஸ்தோத்திரம்
எபேசிய புஸ்தகத்துக்கு எழுதும்போது எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் சபைக்கு என்ன எழுதுறாருன்னு பாருங்களேன். ஸ்தோத்திரம். எபேசியர் 1ஆம் அதிகாரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 17 வசனத்தை 16 17 வாசிங்க. ம் 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 தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் போதும். பவுல் எபேசு சபைக்கான ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். எபேசு சபை எப்படிப்பட்ட சபைனா, நல்ல ஒரு வளர்ந்த சபை, கிறிஸ்துவுக்குள்ள பயங்கர ஸ்ட்ராங்காக வளர்ந்துக்கிட்டு இருக்க சபைவா சொல்றாரு. நான் உங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுறேன்ப்பா. என்ன ஜெபம் பண்ணுறேன்? நீங்கள் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும். சபையை பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு வேணும் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. சபை வளர்ந்துருச்சு, பெரிய சபை, கிறிஸ்துவுக்குள்ள ஸ்ட்ராங்காக நிற்கிற சபை. அப்போஸ்தலர் இருக்கானா அப்போஸ்தலர் இல்லையான்னு பேச்சிலே கண்டுபிடிச்சிட்டான். அவன் கனியை சூப்பராக கண்டுபிடிக்கிறான் சபை. இவனுக்குள்ள கனி இல்லை, அவன் அப்போஸ்தலனே இல்லை. இவன் பேசுறதுக்கும் இவனுடைய வாழ்க்கைக்கு வித்தியாசமா இருக்குது. அப்போ இவன் தேவனை பின்பற்றல, கள்ள தீர்க்கதரிசி. சூப்பராக கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கனாலே நல்ல ஒரு தேவனோடு உள்ள ஒரு உறவு வேணும். கண்டுபிடிக்கிறாங்க. அவன்கிட்ட சொல்றாரு, உனக்கு இன்னமும் என்ன வரணும்? பவுலுடைய ஜெபங்கள் எல்லா நிருபங்களையும் ஃபர்ஸ்ட் அதிகாரத்தில் சின்ன ஜெபம் இருக்கும். நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறதுன்னு என்ன இருக்கும்னா, நீங்கள் கிறிஸ்துவ அறியணுப்பா. சபை கூடி வரும்போது சபையின் போதகன் உங்களை கிறிஸ்துவை அறியும்படி, கிறிஸ்து உங்களுக்கு செய்த நன்மைகளை அறியும்படி, கிறிஸ்துவை போல மாறும்படி உங்களை நடத்துவாரானால் அதுவே ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. அது இல்லாமல் உன்னை நீ குடு பெருசாக்குவார், அங்கோடி பெருசாக்குவார், இப்படி பெருசாக்குவார் இல்லை. அதற்கென்று நம்ம அழைக்கப்படவும் இல்லை. தந்தா தரட்டும், தரலன்னா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுறாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தின் நஷ்டமும் குப்பையுமாக அணுகிறேன். எப்போ? தன்னுடைய வாழ்க்கையில் கடைசியில் சொல்றாரு, மரண தருவாயில் சொல்றாரு, நான் இன்னும் அவரை அறிகிற அறிவு இன்னும் அறியணும். அதில் இன்னொரு வருஷம் இப்படி சொல்றாரு, நான் இன்னும் அவரை அறியும்படிக்கு. அவர் அறிஞ்சதுனால தான் இத்தனை புக் எழுதியிருக்காரு. இத்தனை புக் எழுதிட்டு இவ்வளோ ஊழியத்தை பண்ணிட்டு தேசமுங்கஞ்சு அலைஞ்சு ஊழியம் பண்ணிட்டு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுறாரு, நான் 12 வசனம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் அதாவது பிலிப்பியர் 3:12, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்து கொள்ளும்படி. பின்னாடி எழுதுறாரு, சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. இவ்வளோ பெரிய ஊழியம் என்று சொல்றாரு, நான் முடிச்சுட்டேன்னா நினைக்கலப்பா. அவர் என்னை எதுக்கு கூப்பிட்டாரோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன்னா நினைக்கல. நான் இன்னமும் ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு சபைக்கு வசனம் சொல்றது என்னன்னா, நான் இன்னும் என் ஆசை எங்க இருக்குது? என் ஆசை எங்க இருக்குது? ஹல்லேலூயா. என் ஆசை எங்க இருக்கிறது? என் நோக்கம் எங்க இருக்குது? எதை தேடுகிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தையா இல்லது இவைகள் கூட கொடுக்கப்படும் சொன்னாரே, கூடையா? தமிழில் கூட இருக்கு, கூட இல்லது நம்ம சேர்த்துன்னு தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்? கூடையை தேடுறோம். நான் அடிக்கடி சில நேரம் யோசிப்பேன், நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறோம் கடைக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸு எடுத்தா 5 ட்ரெஸ் எடுத்தா 5 ட்ரெஸ் வைக்கக்கூட கட்ட போய் தந்துடுவான். கடைக்காரங்க தந்துடுவாங்க கண்டிப்பாக. மற்ற கடைகளே கவருக்கு பிரச்சனை இருக்குது, ஜவுளி கடையில் கவருக்கு பிரச்சனை இல்லை. 5 ட்ரெஸ் எடுத்தால் 5 ட்ரெஸ்ஸுக்குள்ளே கம்பு பை. நீங்கள் நேராக கடைக்குள்ளே போயிட்டு கவுண்டரில் போயிட்டு எனக்கு 2 கம்பு பை கொடுங்க, எனக்கு 2 கம்பு பை கொடுங்க. இப்போ ட்ரெஸ் எடுங்கப்பா, அதெல்லாம் எனக்கு ட்ரெஸ்லாம் வேண்டாம், எனக்கு கம்பு பை மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் ஆண்டவர் இந்த பூமியில் ஆசீர்வதியும் பூமியில் ஆசீர்வதிங்கிறது என்னது? எனக்கு கம்பு பையை கொடும். எப்போ உனக்கு ட்ரெஸ் வச்சுருக்கேன்ப்பா, இலவசமாக வச்சுருக்கேன்ப்பான்னா அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு கம்பு பையை கொடும். ஏன் உனக்கு பரலோகம் வச்சுருக்கேன், அதை பற்றி பரலோகத்தை யார் பார்த்தது? அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இங்கே எனக்கு வேணும் பூமியில் ஆசீர்வாதம். இது கூடைய தேடுற கணக்கு. ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். உங்கள் அன்பு, உங்களுடைய ஏக்கம். தாவீது சொல்கிறார், மானானது நீரோடைய வாஞ்சிப்பது போல. மானுக்கு 4 நாள் தண்ணியே கிடைக்கலனா அது எவ்வளோ ஈகராக தேடும் நீரோடைய.
அந்த மாதிரி என் ஆத்மாவை நான் தாகமாக இருக்குதுங்கிறார். ஆத்மாவை தேடுது ஆண்டவரே. நான் தேவன் மேலே கட்டப்படுவேனால என் ஆத்மா அப்படிதான் தேவனை தேடும். நான் எதை தேடுகிறேன்? தேவஜனமே, இந்த எக்ஸாமின் ஃபுல்லாக, அதாவது இன்னொன்று நான் நல்லா சொல்ல விரும்புகிறேன். சோதிக்கும் போது சோதிச்சு பார்க்கும்போது நம்மளாம் சோதிச்சு பார்க்கணும். சரியா? நாங்கள் உட்காந்துக்கிட்டு மோகன் பாஷை சோதிச்சுட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் உட்காந்துக்கிட்டு இன்னொரு விசுவாசியை சோதிக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக கணவனை சோதிச்சுக்கிட்டு இல்லை மனைவியை சோதிச்சுட்டு இருக்கக்கூடாது. இந்த பாயிண்ட்லாம் சொன்னார். என் புருஷன் எப்படி பண்ணுறாரு, உண்மையா இவர் தேவனை தேடுறாரா இல்லையா, அன்னைக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சே இவர் தேவனை தேடினாரா இல்லையா இப்படின்னு மார்க் போட்டுட்டு இருக்கக்கூடாது. யாரை சோதிக்கணும்? நம்மை நாமே. உங்களை நீங்க சோதிங்க. நம்ம கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்டிருக்கிறோமா? கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? அல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் தேவைக்காகவா அல்லது பரலோக ராஜ்யத்திற்காகவா? எதை தேடுறோம்? எதன் மேல வாஞ்சையா இருக்கிறோம்? இல்லை, அதையும் கூட எழுதிக்கோங்க. எதன் மேல வாஞ்சையா இருக்கிறோம்? அதான் பவுல் சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனான எண்ணாமல் எதற்காய் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கணும். ஆண்டவரே, காலையில் எழும்பும்போது ஜெபம் பண்ணுறோம்ல, ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வதியும். எல்லாருடைய ஜெபம் தானே, இந்த நாளை ஆசீர்வதியும், எனக்கு ஆகாரத்தை தாங்க, எனக்கு என் வேலையை ஆசிரியங்க, போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க, என் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. இதெல்லாம் ஜெபம் பண்ணுறாம இது எல்லா பாயிண்ட்டுமே ஓரளவு கிறிஸ்து கற்பித்த ஜெபம் போலவே இருக்கும். ஆனால் கிறிஸ்து கற்பித்த ஜெபத்தின் முதல் பாயிண்டை மட்டும் விட்டுருவோம். என்ன பாயிண்ட்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம். இந்த 2 பாயிண்டை கட் பண்ணிட்டு அன்றைய ஆகாரத்துக்கு போயாச்சு நேர. ஆண்டவர் எனக்கு ஆகாரம் தாரும், ட்ரெஸ்ஸு தாரும். இப்போ ராஜ்யத்தை எங்கே? இந்த 3 பாயிண்ட் தானே. நம்ம ட்ரெஸ்ஸு கேட்குறோம், வீடு கேட்குறோம், நான் இருக்கிறதுக்கு நல்ல ஷெல்டர் வேணும், நான் தங்கி இருக்கிறதுக்கு நல்ல வீடு வேணும். எனக்கு உள்ளபடியே அநேக வருத்தங்கள். நம்ம எதை தேடுறோம்? இடையில ரீசெண்ட் டைமில் ஒரு பாஸ்டர் பேசும்போது சொன்னார், எலியாவை குறித்து பேசும்போது சொன்னார். அப்போ எனக்கு அது வித்தியாசமான இதாக இருந்துச்சு. இது என்னுடைய கருத்து இல்லை, நான் ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்ட கருத்து. எலியா சோர்ந்து போயிட்டான். தேவன்ட்டு ஆண்டவரே நான் சோர்ந்து போயிட்டேங்கும் போது நம்ம அந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம எப்படி பேசியிருப்போன்னு அவருக்கு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் பண்ணார். ஆண்டவரே, நான் உங்கள் வார்த்தை சொன்னேன், 3 வருஷமே காணும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? வெறும் ஒரு சின்ன ஓடையில் உட்காந்துருந்தேன். கேரித்துக்கு ஒரு சின்ன ஓடை தான். அந்த ஓடையில் உட்காந்து காக்கா தான் வந்துச்சு. என்ன வந்துச்சு? காக்கா தான் வந்துச்சு. நீ உண்மை காணலை. அங்கிருந்து ஒரு விதவை வீட்டில் போய் கிடந்தேன், என் உயிருக்கு பயந்து கிடந்தேன். எதுக்கு? உங்கள் ஊழியத்தை செஞ்சுட்டு, உங்களுடைய வார்த்தை சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டேன். ஆண்டவரே, ஏங்க ராஜா பக்கத்து தேசத்துலலாம் ஆள் அனுப்பி சொல்லிட்டான், உன் தேசத்தில் இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சேன்னு வை, நாளைக்கு உங்கள் தேசத்தையும் அழிச்சிருவேன். உன் தேசத்தில் ஆள் இருக்கானான்னு பாரு, இருந்தால் எனக்கு சொல்லிடு. அப்படி நான் கண்டுபிடிச்சேன், நான் வந்து கண்டுபிடிச்சா தேசத்தையும் அழிச்சிருவேன். ராஜா அவ்வளோ உக்கரமாக தேடுறான். அப்போ ஓடையில் எப்படி பதுங்கி இருந்திருப்பான்னு பாருங்க. அவன் அதை எதையுமே கம்ப்ளைண்ட் பண்ணல. நம்ம நிறைய நேரத்தில் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஓடையில் காகத்தை அனுப்புனவர் யார்? எலியா அதை அறிந்திருந்தான். எனக்கு இந்த காகத்தை அனுப்புகிறவர் கர்த்தர். நம்ம நிறைய நேரத்தில் எனக்கு வெறும் காகம் தான் வந்துச்சு, நான் வெறும் இந்த சின்ன வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு வெறும் இவ்வளவு தான் கிடைக்குது இந்த பூமியில், வெறும் இதுதான் இவ்வளவு தானா? தேவனை தேடி என்னத்தை கண்டேன், இதுதானா? இந்த பூமிக்குரிய காரியங்கள் நம்ம கண்ணை வைக்கும்போது தயவு செஞ்சு ஐயோ கர்த்தாவே என் ஜனங்கள் திரும்பணுமேங்கிற ஒரு பாரம் எனக்கு உண்டாகுது. மீண்டும் 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 நம்ம யாரையும் குறை சொல்வதற்கல்ல, கற்றுக்கொண்டவர்களும் இதை தெளிவாக கற்றுக்கொள்ளாதனால சில நேரங்களில் சபைகள் வஞ்சிக்கப்படுகிறது. பூமியை பார்த்து நின்னதுனால நம்முடைய இருதயம் வெறும் இதுதானா? வெறும் மண்ணாவா? வெறும் இறைச்சியா? உப்பு தண்ணியா? இஸ்ரவேல் சொல்லலாம், நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது இறைச்சி பாத்திர தண்டையிலே உட்காந்துருந்தோமே,
போட்டு அடி அடின்னு அடித்தானே, அது நினைவுக்கு வந்துச்சா? என்னை என்ன அடி அடித்தாங்க, என்னை ஆண்டவர் காப்பாற்றி இன்னைக்கு வந்து நான் தூதரில் சாப்பிட்ற உணவை கொடுத்துருக்காரு. அப்படி எண்ணம் இல்லை. என்ன எண்ணம்? நான் இறைச்சி பாத்திரத்தில் உட்காந்து அள்ளி அள்ளி தின்னேனே. ஹல்லேலூயா. நான் உலகத்தில் இருக்கும்போது நான் தேவனை ஏற்றுக்கொள்ளதுக்கு முன்னாடி கூட நல்லா இருந்தோம். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஏன் இப்போ என்ன பண்ணுறோம்? இருந்ததெல்லாம் போயிடுச்சு, கஷ்டப்படுறோம். ஊருக்குள்ளே எங்களை பார்த்தா இகழ்வாக பேசுகிறாங்க. யாரும் எங்களை மதிக்கிறது இல்லை, யாரும் எங்களை பொருட்டாக எண்றதில்லை, குடும்பத்தில் எங்களை சேர்த்து கொள்றதில்லை. ஆனால் நம்ம இது ரெண்டுமே கம்பேர் பண்ணுறோம். இயேசு ஏற்றுக்கொள்ள முன்னாடி எல்லாரும் எங்களை சேர்த்துக்கிட்டாங்க, எல்லாரும் கூட நாங்கள் நல்லா இருந்தோம், நல்ல பயங்கர செழிப்பாக இருந்தோம். இன்னைக்கு இப்படி யோசிங்களேன். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முன்னாடி நான் நரகத்துக்கு நேராக போயிட்டு இருந்தேன். நான் எனக்கு நம்பிக்கையே இல்லை, எனக்கு தேவனே இல்லை. இன்னைக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை தந்திருக்கிறார். என் தேவன் என் கூட இருக்கிறார், என்னோட பேசுகிறார், நான் அவரோட பேசுகிறேன். இப்படி யோசிக்கிறோமா? ரெண்டு விதமான எண்ணங்கள். ஆண்டவரை தேடினதால் நஷ்டத்தை அடைந்தேன்னு சொல்கிறதும் ஒரே எண்ணம் தான். நான் ஆண்டவரை தேடினதுனால் நான் இன்னைக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுன்னு சொல்கிறதும் ஒரே எண்ணம் தான். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுங்க என்ன எனக்குள்ளே வருமானால் நான் என்ன பண்ணுறேன்? கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். எனக்குள்ளே நான் ஆண்டவரை தேடி ஒன்றும் காணலை, என்னத்தை கண்டேங்கிற எண்ணம் வருமானால் எங்கேயோ நம்ம வழி தப்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒன்று நம்ம கிறிஸ்துவ மேலே கட்டப்படலை, அப்படி இல்லைனா கிறிஸ்துவ மேலே தவறான மரங்களினாலும் மண்ணுகளினாலும் வைக்கோலினாலும் கட்டி கொண்டு இருக்கிறோம். விசுவாசம் இல்லை, நமக்குள்ள விசுவாசம் இல்லை. தேவஜனமே, நம்மை நாமே நிதானித்தறிவது மிகவும் முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பணக்கார ஒரு வாலிபன் இயேசுவிடத்தில் வந்தான். மார்க் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். அவன் வந்துட்டு, நீ வீட்டில் போய் கூட வாசிங்க. அவன் வந்துட்டு சொல்கிறான், ஆண்டவரே நான் உம்மை பின்பற்ற போகிறேன், நான் பின்பற்ற போகிறேன். நான் அவர் சொல்கிறார், எப்பா இல்லை அந்த சாரி அதோட 17ஆம் வசனத்தை வாசிங்களேன். மார்க் 10:17. ம் 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 நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்ன ஏன்பா நல்லவன் சொல்ற? நல்லவன் ஒருவனும் இல்லையே. ம் 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 21 வாசிங்களேன். இயேசு அவனை பார்த்து, உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நீ போய் உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். தேவன் சகையை பார்த்து சொன்னாரா, உனக்கு உண்டானதெல்லாம் வித்துருன்னு சொன்னாரா? சகையிட்டு சொன்னாரா? சொல்லலை. அப்படிதானே? நிக்கோதேமு வந்தார், அவர்கிட்ட சொன்னாரா? வேற யார்கிட்டயா நான் நல்லவன் கிடையாதுன்னு சொன்னாரா? எல்லார்த்தையும் சொன்னார், நான் தேவன் சொன்னார், நான் கிறிஸ்துன்னு சொன்னார். இவன் என்ன சொல்ல, நான் நல்லவனே இல்லை. என் வாரம் முழங்கால் போட்டு சொல்கிறான், ஆண்டவரே. ஏன்னா இவனுடைய இருதயத்தை அறிந்திருந்தார். இவருடைய எண்ணம் எங்கே திரும்ப இருந்துச்சு? எனக்கு எல்லாம் இருக்குது. எப்படி இருக்குது? இந்த நாட்கள் சொல்லணும்ல, விஐபி பாஸ் வச்சு, விஐபி பாஸ், எனக்கு எல்லாம் இருக்குது. முன்னாடி வரதை கூட நான் எல்லாரும் காசு கொடுத்துட்டு வருவேன். எப்படி? ஆண்டவரே எனக்கு நித்திய ஜீவன் வேணும், ஏன்னா எனக்கு இங்கே பூமியில் எல்லாம் இருக்குது. என்னுடைய இருதயம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் அல்ல, முதலாவது தன்னுடைய பொருள் மேலே இருந்துச்சு. உனக்கு நித்திய ஜீவன் தானே வேணும், பூமியில் ஒன்றும் வேண்டாம், வித்துருன்னா என்ன சொல்லணும்? உண்மையாய் மெய்யாய் நித்திய ஜீவனை மாத்திரம் நோக்கி வந்தவனாக இருந்தான்னு சொல்லியிருப்பான். ஆமாம் ஆண்டவரே நான் கொடுத்துருந்தேன். ஏன்னா சகை என்ன பண்ணான்? சகையிட்ட ஒரு வார்த்தை பேசலை. அவனுடைய இருதயம் கலக்கமடைந்த, அவன் கிறிஸ்து என் வீட்டுக்கு வாரா அப்படிங்கிற எண்ணம் வந்த போது, அவர் மேலே அவனுக்கு அவருடைய அன்பை அவன் புரிய தொடங்கின போது ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறான், என் பாதியை கொடுத்துருதேன்ப்பா, நான் எக்ஸ்ட்ரா வாங்கினா திருப்பி கொடுத்துருதேன், நாளத்தனையாக கொடுத்துருதேன், ஏற்றுக்கொள்ளலாம், இருக்கிறதுல பாதியை கொடுத்துருதேன்ப்பா, எனக்கு நீர் என் வீட்டில் தங்கினால் போதும்.
அப்போ இவனுடைய நோக்கங்கள், இந்த 2 நபர்களுக்குள்ள நோக்கத்தை பாருங்க. ஒருத்தர் சொல்றான், நீர் என் வீட்டை தங்கணும்னா நான் எல்லாத்தையும் இழந்து போறேன். ஒருத்தர் சொல்றான், நித்திய ஜீவன் என்ன, தேவனோட வாழ்வதானே. அப்போ உம்மோட கூட வாழ்றதா இந்த பூமியில பொக்கிஷமான்னு பார்த்தா எனக்கு பொக்கிஷம். நான் முன்னாடியே சொன்னேன், உங்களுக்கு நல்ல வீடு வேண்டாம் நான் சொல்லலை. வீட்டுக்காண்டி ஜெபம் பண்ணலாம், நல்லது. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணலாம், நல்லது. உங்களுக்கு தேவைக்காக ஜெபம் பண்ணலாம், நல்லது. ஆனால் அந்த ஜெபங்கள் கேட்கப்படாத போது உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? நீங்கள் கிறிஸ்துவை நேசிக்கிறீர்களா அல்லது கிறிஸ்துவை சபிக்கிறவர்களாய் மாறுகிறீர்களா? பேச்சில் சிலரும் இந்த பேதுரு சொன்ன மாதிரி உன் பேச்சே காண்பிக்குதுப்பா நீ இயேசுவோட இருந்தவன் அப்படின்னு நம்ம பேசும்போதே நீங்கள் பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவரா அப்படி கேட்கலாம், சொல்லலாம். நாம் பேசும்போதே தெரியும். ஆனால் என் இருதயம் என்ன பண்ணுது? என் இருதயம் எதை தேடுது? அன்பான ஜனமே, பூமியின் மேலே நான் அன்பாய் சொல்கிறேன், வேதம் எந்த இடத்துலையுமே கிறிஸ்துவை பின்பற்றி வந்தால் இந்த பூமியில் உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லவே இல்லை. கிறிஸ்துவை பின்பற்றுவன் பூமியில் ராஜா மாதிரி வாழுவன் பைபிள் சொல்லவே இல்லை. கிறிஸ்துவை பின்பற்றினால் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு, தேவனோட கூட இருக்கலாம், தேவனுடைய ராஜ்யம் உங்களை ஸ்திரப்படும். அண்ட் கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது ஒரு கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே வரும்போது நம்முடைய வாழ்க்கை மாறும். எப்படி? கிறிஸ்துவாய் மாறும், கனிகள் பெருகும். அல்லேலூயா. நீங்கள் யோவான் 15 அதிகாரத்தை என்றைக்குமே மறக்கக்கூடாது. என்னுடைய பைபிள் காலேஜ் டீச்சர்ஸுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். பைபிள் காலேஜ் படிக்கும்போது எங்கள் பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். ஒவ்வொரு வாரம் 5 வருஷம் நாங்கள் எழுதணும். அந்த கணக்கில் மனப்பாடமானதான் எனக்கு யோவான் புஸ்தகம். எனக்கு இப்போ கேட்டாலும் யோவான் 10 அதிகாரம் என்னது, 15 அதிகாரம் என்னது, 5 அதிகாரம் என்னது, 1 அதிகாரம் என்னதுன்னு எனக்கு சம்பவங்கள் ஞாபகம் இருக்கும். ஏன்னா மனப்பாட வசனங்கள் எழுதி எழுதி பழகிட்டோம். அதே போல் நீங்களும் வசனங்களை மனப்பாடம் பண்ணுவது நல்லது. யோவான் 15 அதிகாரம் 1 முதல் 11 வசனம் திராட்சை செடியையும் அதனுடைய கொடியையும் பற்றி பேசிக்கிட்டே வருது. அப்போது அதனுடைய 4ஆம் வசனத்தை சொல்கிறாரு பாருங்க, என்னில் நிலைத்திருங்கள் நான் உங்கள் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்காதது போல நீங்கள் என்னை நிலைத்திராவிட்டால் அல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் கனி கொடுப்பதே நீங்கள் கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டீர்கள் என்பதற்கான ஒரு எவிடன்ஸ், அது ஒரு அடையாளம். நீங்கள் கனி கொடுப்பதே நீங்கள் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்கள் என்பதற்குரிய அடையாளம். என்ன கனி? அன்பு, சமாதானம், சந்தோஷம். இப்படி நம்ம கலாத்தியரில் வாசிக்கிறோம்ல, கிறிஸ்துவை தரித்துக் கொள்வதே கனி. இந்த வாலிபனே தேவன்கிட்ட வந்து பேசும்போது அவனுடைய இருதயத்தை அறிஞ்சிட்டார்ல, அவர் இருதயத்தை பார்க்குற தேவன். அதில் வசனம் அழகாக பாருங்க, அவனிடத்தில் அன்போட தேவன் எப்படி பேசினாராம்? அவன் பண்ணுறது தப்புன்னு தெரியும், அவன் வந்தது தவறான எண்ணத்திலும் அவர் தெரியும். ஆனால் அவர் எப்படி பேசினார்? நீ என்னை மாட்டி என்னை ட்ரிக்கியாக கொஸ்டின் கேட்குறியா? அவனிடத்திலும் அன்பு கூர்ந்தார். தன்னை மறுதலித்த பேதுருவை காணும்போது எங்கேயும் போய்ட்டு நான் தான் சொன்னேனே நீ மறுதலிச்சிட்டியடாங்கிற வார்த்தையை கூட அவர் பயன்படுத்தலை. அப்படி அன்பை பாருங்களேன், நான் வந்து உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படி கூட சொல்லலை அவர். அந்த அன்பு எவ்வளோ வெளிப்படுது பாருங்க. நம்ம நிறைய நேரங்களில் அநேகரை மன்னிக்கிறோம், நமக்கு தவறு செய்தவரை மன்னிக்கிறோம், ஆனால் மறக்க மாட்டேங்கிறோம். 20 வருஷம் ஆனால் கூட, பாஸ்டர் அவங்க அன்னைக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா பாஸ்டர்? நான் செஞ்ச தீமைக்கு அவங்க பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை, நான் நன்மை செஞ்சேன், என் வீட்டில் சாப்பிட்டு எனக்கு துரோகம் பண்ணாங்க, என்னால் மறக்க முடியாது பாஸ்டர். இது கிறிஸ்துவுக்கான, கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டதற்கான ஒரு அடையாளம் அல்ல. கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டோமானால் கிறிஸ்துவின் கனி நமக்குள்ள உண்டாகும். ஹல்லேலூயா. நான் காலையில் மென்ஷன் பண்ணேன், நம்ம வந்து உலகத்து மனுஷன் சொல்லுவான் கண்ணாடி மாதிரி. எப்படி உலகத்து மனுஷன்? எப்படி கண்ணாடி மாதிரி. நீ என்னை அன்பு கூர்ந்தா நான் அன்பு கூறுவேன், நீ என்னை அடித்தா நான் அடிப்பேன். இதை உலக நீதி ஏற்றுக்கொள்ளும். உலக நீதி ஒன்றும் இல்லை, உங்களை நீதிபதி முன்னாடி போய் நிறுத்துறாங்க. நீதி இந்தியாவில் அதிக பவர் யாருக்கு? நீதிபதிக்கு தான். எல்லா நாட்டிலையும் நீதிபதிக்கு தான் பவர். நிப்பாட்டுறாங்க. ஒருத்தனை நீங்கள் கொலை பண்ணிட்டீங்க, இல்லை கொலை பண்ணிட்டீங்க, எதுக்குப்பா கொலை பண்ணனா? ஒரு எவிடன்ஸ், சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்கிறீங்க. என்ன? அவன் என்னை 60 எடுத்து வெட்டினான், முதல்ல நான் திருப்பி வெட்டினேன், அவன் செத்து போனான். நீதிபதி சொல்லுவார், தற்காப்புக்காய் நீ பண்ணதுனால உன் மேலே குற்றம் இல்லை, நீ நிரபராதி, போய்க்கோ. இது உலக நீதி. ஒருத்தவனை அடித்தா
நீ திருப்பி அடிக்கலாம். உலக நீதி. கிறிஸ்துவின் நீதி என்ன? அடிச்சா வாங்கிக்கோ. கொஞ்சம் கடினம். ஒரு கணத்தில் அடிச்சா மறு கணத்தை காட்டு. 1 மைலுக்கு நடக்க சொல்றான், 2 மைலுக்கு நட. நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம இருதயம் அவங்கள அப்படி மன்னிக்கணும். அதை மனசுக்கு ஏற்றவே கூடாது. ஒருத்தர் நமக்கு விரோதம் பண்றான்னா, தேவன் அனுமதிக்காம ஒரு ஆளால் அவங்களுக்கு விரோதமா ஒண்ணும் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து பிடிக்க மாதிரி சொல்றாருல, எப்பா பிதா அனுமதி கொடுக்காம உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. பிதா அனுமதி கொடுக்காம உங்க மேலேயோ என் மேலேயோ உங்களுக்கு ஒரு விபத்து வருது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது தேவனை அனுமதிக்காமல் நடந்ததல்ல. அதுக்கு காரணம் என்ன வேணா இருக்கலாம். நீங்கள் பாவம் பண்ணதுனால தான் அடிச்சாருன்னு சொல்ல மாட்டேன். சில நேரம் இன்னும் உங்களை கட்டுவதற்காக, இன்னும் தேவனோடு உங்களை ஒப்புரவாக்குவதற்காக, இன்னும் சில நேரங்களில் நான் ஒரு சிலர் சந்திச்சிருக்கிறேன். ஆக்சிடெண்ட் ஆகி என்னுடைய அப்பா அவர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும்போது பயங்கர பாசிட்டிவாக, பயங்கர ஆண்டவருக்கு கர்த்தர் நல்லவர், உன்னதமானவர், மறைவில் தங்குகிறவன், அவருடைய மறைவில் இருக்கிறான், சர்வவளுடைய நல்ல இருக்கிறான்னு சொல்லி அந்த 91 சங்கீதத்தை எப்பவும் சொல்லிகிட்டே இருப்பார். நிறைய பேர் பாஸ்டர் உங்களுக்கே ஆக்சிடெண்ட் ஆகிட்டேன்னா, நானும் மனுஷன் தானே, நான் தானே வண்டி ஓட்டினேன், ஆண்டவர் நன்மைக்கு தான் பண்ணுவார், இப்படி சொன்னார் எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவுடைய சாட்சியை கூட விடுங்க. நான் ஒரு நபரை பார்க்க போயிருக்கேன், எங்கள் குடும்பமாக ஒரு நபரை பார்க்க போனோம். அவருடைய பேர் கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் அவரை சந்திச்சதும் இல்லை. ஆக்சிடெண்ட் ஆகி நடக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறார். சரி, அந்த வழியாக போகிறோமே, அவர் வீட்டுக்கு போனால் ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்போம். அந்த விசுவாசி எங்கிட்ட வசனமாக பேசுகிறார், பாஸ்டர் ஆண்டவர் நடத்துவார் பாஸ்டர். அங்கே நாங்கள் அவர் ஆறுதல் படுத்த போயிட்டு நாங்கள் ஆறுதல் அடைஞ்சு வந்தோம். இவன் யாரை பார்க்க போனது, இங்கே யாருக்கு கஷ்டம்? அவர் ஒரு இடத்துல விட பாஸ்டர் ஆண்டவரை தள்ளி விட்டார் பாஸ்டர். இல்லை, கர்த்தர் நல்லவர், இது நிமித்தமாக நடந்த நன்மைகள் என்ன? சில நேரங்களில் நல்ல விசுவாசியாக இருக்கிறத அடித்து உடைச்சிட்டு அவங்க பலனாக நிற்கும் போது சில பலவீனமான விசுவாசிகள் காண்பிப்பார் ஆண்டவர். பார்த்தியா, நான் கூட இருந்தா நீ இப்படி இருக்கணும், நீ இப்படி நடக்கணும், உன்னை இப்படி நடத்துவேன், இந்த இடத்துல நான் உன் கூட இருப்பேன், இந்த இடத்துல உனக்கு சமாதானத்தோட நீ நிற்க பண்ணுவேன். யோபு உடைச்சிட்டு கூட இருக்க 3 நண்பர்களுக்கு காண்பிக்கிறார். நான் உடைச்சா கூட நீ இவ்வளோ அவனுக்கு எதிர்த்து பேசினா கூட உனக்காண்டி அவன் ஜெபம் பண்ணுவான். அல்லேலூயா. தேவன் சில நேரங்களில் நம்முடைய ஆத்மா ஈடேற்றதற்காய், மற்றவருடைய ஆத்மாக்களை, சபையை கட்டுவதற்காய் நம்மை கொண்டு சில காரியங்களை பண்ணுவார். இன்னும் ஒரு சின்ன டைம் போயிட்டே இருக்கு. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம். இன்னைக்கு எல்லாருக்கும் தீர்க்கதரிசி ஆகணும் ஆசை இருக்கு. ப்ராஃபட், என் பேர் ஆமோஸா, ப்ராஃபட் ஆமோஸ் போடணும் ஆசை இருக்கு. பழைய ஏற்பாட்டுடைய தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை நன்றாய் ஆராய்ந்தால் ஒருத்தர் நான் தீர்க்கதரிசி ஆவன்னு விரும்பவே மாட்டாங்க. ஒருத்தருமே நான் தீர்க்கதரிசி ஆவன்னு விருப்பமே வராது. எப்போ? பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை பார்த்தா. உன் மனைவியை கொன்றுவேன், நீ அழக்கூடாது, இப்படி சொன்னா எப்படி ஒரு மனுஷனால் நிற்க முடியும்? அந்த மனைவிட்ட சொல்லவும் முடியாது உன்னைய கொண்டு வரேன்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன், ஆண்டவர் என்கிட்ட சொல்லுது உன் மனைவியை கொன்றுவேன், நீ அழக்கூடாதுன்னாருன்னா என்னால் அதை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? ஒரு உபச்சார ஸ்திரியை கல்யாணம் பண்ணிக்கோ, 2 பிள்ளை பெற்ற பிறகு அவள் மறுபடியும் உபச்சாரத்துக்கு போயிட்டா, போய் நீ அவளை கூட்டம் சேர்த்துக்கோ, எப்படி முடியும்? உபச்சார ஸ்திரியை கல்யாணம் பண்ணுறதே பெரிய விஷயம். அவள் மறுபடியும் உபச்சாரத்தில் போனவளை கூட்டு வந்து மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கோ. இதெல்லாம் சும்மா வெளியே கட்டுக்கதையை பேசல. வேதத்தில் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை தேவன் நடத்தின விதம், இவங்களை நடத்திட்டு நான் இந்த மாதிரி அவங்க கூட இருக்கிறேன்னு அவங்கள காமிக்கிறார். பழைய புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஊமையாக பேசினார், பழைய ஏற்பாட்டில் ஊமையாக நடத்தினார். யாரா? தீர்க்கதரிசியை. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் பக்கத்தில் இருக்கணும். சில நேரங்களில் சிலரை ஊன்ற கட்டு வைப்பதற்காக நம்மளை அந்த பாதைகளுக்கு நடத்துவார். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், எந்த பாதைக்குள்ளே நடத்தினாலும் அவருடைய கரம் நம்மோட கூட இருக்கு. அந்த எண்ணத்தில் அதில் மகிழ்ச்சி ஆகுங்க. இப்போ நம்ம நிறைய நேரத்தில் நீ அழுகையின் பள்ளத்தாக்கில் போகும்போது தேவனுடைய கரம் இருக்குன்னு சொன்னோன்னே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நீ தூக்கிடுவார் நினச்சி ஆமே நாமேன்னு சொல்கிறோம். அவர் தூக்குவார மாட்டாருங்க மேட்டர் இல்லைங்க, அங்கே உங்க கூட இருக்கிறார் என்பதான் மேட்டர். அதில் சந்தோஷமாகுங்கள். நீங்கள் கிறிஸ்துவில் கட்டப்பட்டவர்களானால் உங்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும்? என்ன நடந்தாலும் அவர் ஏன் கூட இருக்கிறார், நான் அதற்கு பாத்திரவான் அல்லவே.
இந்த அனந்த பாக்கியத்துக்கு நானும் நீங்களும் பாத்திரவான்கள் கிடையாது. நம்மளை பாத்திரவானாய் மாற்றிருக்கிறார். நம்மள அவ்வளவு அன்பா இருக்கிறார். நம்மை அவரோட கட்டுகிறார். சில நேரங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கு, சில நேரம் மரணத்துக்கு எனக்கு ஒரு அடிதான் இருந்துச்சு. தாவீது சொல்றான், மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடிதான் இருந்துச்சு. அந்த ஒரு அடியில யார் தான் இருந்தா? கர்த்தர் தான் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால் அதிக பாடுகள் பூமியில உண்டு. சில நேரங்கள் நம்மளை உயர்த்துவார், கீழே கொண்டு வருவார். ஆனால் எல்லா இடத்துலையும் அவர் உங்களோட இருப்பார். நம்ம சில நேரங்களில் நிறைய நேரத்தில் ஏன் அடிக்கடி நம்ம கீழே கீழே போடுறாருன்னா, நம்ம மேலே போகணுன்னு ஆண்டவரை மறந்துடுதோம். தூக்குன உடனே இது என்னுடைய நான் என்னுடைய திறமையினால எனக்குடைய மேன்மைக்காக கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு மகிமை யார் எடுத்துக்கிறோம்? ஸ்தோத்திரம். அநேக மகிமை யாருக்கும் கொடுக்காத தேவன். சவுத் சுடானில் என்ன கொண்டு தேவன் என்னெல்லாம் செஞ்சார் தெரியுமா? எத்தனை பேரை தேவனை அற்புதம் செஞ்சார் தெரியுமா? இப்படி நான் பேச தொடங்குவேன். ஆனால் மகிமை யாருக்கு? யாருக்கு மகிமை? நான் சாதாரண ஆள் கிடையாது, என்னை எப்படிலாம் பயன்படுத்தினார் தெரியுமா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் யாருக்கு மகிமை? யாரையும் ஹீரோவாக்குறதுக்கான அழைக்கல. ஊழியக்காரனும் ஹீரோ கிடையாது, நல்லா சொமன்ற விசுவாசியும் ஹீரோ கிடையாது. இங்கே ஒரே ஹீரோ கிறிஸ்துவே. அந்த எண்ணத்தில் கட்டப்படணும், அதில் நான் கட்டப்படுறான்னு பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பொக்கிஷமாய் கிறிஸ்து மாறணும். எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா. தாவீது பாவம் பண்ணிட்டான். ஆண்டவர் அடிக்கிறதுக்கு 3 கொஸ்டின் அனுப்புறாரு. உன்னை அடிக்க போறேன், எப்படி அடிக்கணும் நீயே முடிவு பண்ணிக்கோ. கம்பில் அடிக்கணுமா கையில் அடிக்கணுமாங்க மாதிரி நீயே முடிவு பண்ணிக்கோப்பா. 3 காரியத்தை அனுப்புறாரு. அவன் சொல்றான், பதில் அவன் என்ன பதில் சொல்றான்? 3ல் 1 எதில் அடி கம்மியாக இருக்கும், எது அப்படிலாம் இல்லை, எதில் தேவன் அடிப்பார், மனுஷன் கையில் விழாது இருப்பேனாக. அந்த எண்ணம் தான். நீ அடித்தாலும் நீ தான் அடிக்கணும். நான் தவறு பண்ணனா என்ன சிரிச்சிங்க. நான் காலைல சொன்னேன்ல, ஏசாவா தேவன் விட்டுட்டாரு. அவன் நல்ல செழிப்பாக இருந்தான். ஆனால் யாக்கோபு அடி வாங்கி மிதி வாங்கி வந்தான். தான் நேசிக்கிற பிள்ளைய சிரிச்சிக்கிற தகப்பன். ஏன்னா இந்த பிள்ளை நல்லா இருக்கும்னு அவருக்கு ஆசை. நேசிக்காத பிள்ளை எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கேட்டு நாளுக்கென்று துன்மார்க்கன் வைக்கப்பட்டிருக்கான். அப்படி தானே? கேட்டு நாளுக்கென்று துன்மார்க்கன் வைக்கப்பட்டிருக்கான். அவன் ஒரு நாள் விழுந்துருவான். தான் பிள்ளைகள் அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன தப்புக்கும் திருத்தி 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 பரலோகத்தில் மேன்மையாக இவங்களை வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் விரைவாக முடிக்க போகிறேன். நமக்குள்ளே சில கேள்விகளை மாத்திரம் நான் கேட்டு முடிக்க விரும்புகிறேன். நம்ம உண்மையாய் எதை தேடுகிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தையா, இல்லை இவைகளெல்லாம் அவர் சொன்ன சாப்பாடு, உடை, நாள், ஃபியூச்சர் இப்படி எடுத்துக்கோங்களேன். வீட்டுக்கு, என் வீடு, என் வாழ்க்கை, என் வருங்காலம், இதை யோசிக்கிறோமா? தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வருஷம் சொல்லுது. அவருடைய ராஜ்யம் என்பது பேச்சிலே அல்ல, புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது தேவனுடைய நீதியும் சமாதானமா. தேவனுடைய நீதி அது சொன்னல, தேவனுடைய நீதி உலக நீதி அல்ல. அதுல எல்லா கனிகளும் உண்டாகி கிறிஸ்துவை போல மாறுவது. அப்ப தேவனே உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ள வரணும், நான் உம்மை போல மாறணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா? உம்மை போலாம் மாற வேண்டாம், உம்மை தேடி வந்துட்டேன்பா, என் பிள்ளையை ஆசீர்வதிங்க. ஆபிரகாம்கிட்ட போயிட்டு, உனக்கு நான் சாராள் பிள்ளை பெறுவா, சாராய் பேரை சாராள், அவன் பிள்ளை பெறுவா, ஈசா கொண்டாவான்னு சொன்னா, ஆண்டவரே இஸ்மவேலுடைய பார்வையிலே எப்ப நான் ஈசாக்கை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், பரவாயில்ல ஆண்டவரே, இஸ்மவேல் ஆண்டவரே. நம்ம நிறைய நேரங்களில் தேவனுடைய ஈசாக்கை நம்மளால் நம்ப முடியல, வாக்கு தத்தத்தை நம்ப முடியல. இன்னைக்கு கேட்குறோம், பாஸ்டர் ஒரு வாக்கு தத்தம் கொடுங்க பாஸ்டர், ஒரு சோமணி நல்ல ஒரு வாக்கு தத்தமாக கொடுங்க பாஸ்டர். எதுக்கு? இந்த மாதம் உன் கட்டுக்கெல்லாம் உடைப்பாருன்னு ஒரு வாக்கு தத்தம், இந்த மாதம் உடைக்கல, அடுத்த மாதம் ஓகே உன் கட்டுக்கெல்லாம் அவுப்பாருன்னு ஒரு வாக்கு தத்தம், அதுவும் அவுக்கவும் படலை, ஓகே உன் கட்டுக்கெல்லாம் இடிச்சுவாருன்னு வாக்கு தத்தம். நடக்கலை. சும்மா உலகத்தினுடைய காரியத்துக்கு வாக்குத்தத்தம் அல்ல. ஈசாக், ஹல்லேலூயா, உங்களுக்கும் எனக்கு ஒரு ஆவிக்குரிய மிகப்பெரிய மேன்மையை உண்டாக்கி கொண்டு இருக்கிறார். நம்ம எதை தேடுகிறோம்? நம்முடைய வாழ்க்கை
என்னுடைய வாழ்க்கை என்னை எப்படி காண்பிக்கிறது? கிறிஸ்துவை உடையவனாய் காண்பிக்கிறதா, அதாவது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா? என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பேச்சு, என்னுடைய கனிகள், என்னுடைய செயல்பாடுகள். பேச்சில் வந்து நான் பெரும்பாலும் கிறிஸ்துவ தான் காண்பிப்பேன். நீங்கள் நானும் பேச்சில் கிறிஸ்துவ தான் காண்பிக்கிறோம். என் செயல்பாடுகள் கிறிஸ்துவை காண்பிக்கிறதா, இல்லைனா உலகத்தின்படி நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாங்கிற என் செயல்பாடுகள் எதை காண்பிக்கிறது? கிறிஸ்துவையா உலகத்தையா? எது நம்முடைய பார்வையில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக தெரிகிறது? கிறிஸ்துவுக்குள் வெற்றியுள்ள வாழ்க்கையாக நமக்கு எது தெரியுது? ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டான், தேவனை தேடினான், அவன் நல்ல வீடு வச்சிருக்கான், நல்ல கார் இருக்கு அவனுக்கு, அவன் கடல்ல மாறிடுச்சு, அது மாறிடுச்சு, இது மாறிடுச்சு, அது அவனுக்கு வெற்றியுள்ள வாழ்க்கையாக தெரியுதா? ஒருத்தன் தேவனை தேடினா அவன் முன்னாடி ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவான். இப்போ ரொம்ப சாந்த குணமுள்ளவன் ஆயிட்டாருங்க. மோசே கொலை பண்ணவன் யாரு? கொலைகாரன். தேவன் சொல்லாரு, மோசையை போல சாந்த குணமுள்ளவன் உண்டோ? ஏன் அவன் முன்னாடி கொலைகாரனா கூட அவன் கொலை பண்ற அளவுக்கு அவனுக்கு கோபம் வரும். இன்னைக்கு அவன் தேவனை ஏற்றுக்கொண்டான், சாந்த குணமாயிட்டாயா. அவனை அடிச்சு அவனை கல்லெறிய வந்தவனுக்காண்டி அவன் ஜெபம் பண்றான். அவனை கல்லெறிஞ்சு கொல்ல வந்த இஸ்ரவேல் ஜனக்காண்டி ஜெபம் பண்றான். ஆண்டவரே, இவர்களை அழித்து போட்டிரானால் அதுக்கு பதில் என்னையே அழிச்சிரும். இவங்க அழிச்சு போட்டா ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே, இவர்களுக்காக பரிதபிக்கிறான். அன்னைக்கு என் சகோதரனை அடிக்கி அடைஞ்சு கொன்னவன் இன்னைக்கு தன்னை கல்லறிய வரவனுக்காண்டி ஜெபம் பண்றான். மீரியாமும் ஆரோனும் எனக்கு விரோதமாக பேசும்போது அவர்களுக்காக வெளியே போய் நிற்கிறான், ஆண்டவரேன்னு. அப்போ என் சக்சஸ், என்னுடைய வெற்றி நான் எதை வச்சு சொல்றேன்? பூமியில பயங்கர ஆசீர்வாதமா இருக்கிறேன் அதை சொல்றேனா? இல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது, என்னுடைய குணங்கள் மாறிடுச்சு, என் வாழ்க்கை மாறிடுச்சு, கிறிஸ்துவ போல மாறிடுச்சு. அந்த சகோதரனோ இல்லை அந்த சகோதரி இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கல்ல, அந்த வேத கோயிலுக்கு போனாங்க. போன பிறகு அவங்களுக்கு தீமை செஞ்சவங்களுக்கு கூட நன்மை தான் செய்கிறாங்க. தீமையால் வெல்லாமல் நன்மையால் வெல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள எதை இழந்து போவதை குறித்த பயம் இருக்கிறது? பூமியில எனக்கு சொத்து போயிருச்சுன்னா பயம் இருக்கா? வீடு போயிருச்சா ஐயோ, ஏதோ ஒரு விபத்து வந்துருச்சு ஐயோ அப்படி இருக்கா? என் தேவனை விட்டு நான் தூரம் போயிடணும் அப்படிங்கிற பயம் இருக்கா? ஹல்லேலூயா. அவர் ஒருவனையும் தள்ள மாட்டார். நான் உங்களுக்கு கேட்கறது, உங்களுக்கு எதை குறிச்சது? இந்த பூமிக்குரிய பயங்கள் உங்களுக்கு இருக்குதா? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, ஸ்பாஞ்ச் தண்ணியில் போட்டால் நல்லா ஊறிடும். அந்த ஸ்பாஞ்சை அமுக்குனா அது எதை உறிஞ்சுதோ அதான் வெளியே வரும். அமுக்கிறதுலேருந்து என்ன வருதோ அதெல்லாம் வராது. புரிஞ்சுதா? நீங்கள் வெறும் ஸ்பாஞ்சு. கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பீர்களானால் உங்களை எவன் அமுக்குனாலும், எவன் மிதிச்சாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்குள்ளேருந்து என்ன வெளியே வரும்? கிறிஸ்துவே வெளியே வருவார். நம்ம என்ன சொல்லுவோம்? பாஸ்டர், நான் நல்லா தான் பாஸ்டர் இருந்தேன், நானும் அடக்கி பார்த்தேன் பாஸ்டர். அதாவது பிரச்சனை இல்லாத போது பொறுமையாக இருக்கிறது பேர் பொறுமை இல்லை, பொறுமையே கிடையாது. பிரச்சனையே இல்லைன்னா பொறுமையாக இருக்கிறது பொறுமையே இல்லை. மாமியார் வந்து நம்மளை குத்தும் தெரியுமா, அப்போ பொறுமையாக இருக்கிறது தான் கரெக்டா? நமக்கு நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் நம்மளை பிடிச்சி புளிவாங்கல்ல, அப்போ பொறுமையாக இருக்கிறது தான் பொறுமை. அப்போ எனக்குள்ள எது வெளிப்படுகிறதோ அதான் எனக்குள்ள இருக்கு. வசனம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ என் இருதய கிறிஸ்துவால் நிறைந்திருக்குமானால் என் வாயில் என்ன வரும்? நீங்கள் கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரப்படுவீர்களானால் உங்களுக்குள்ள கனிகள் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு டேஞ்சரான விஷயம் இதில் இருக்குது, அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் கிறிஸ்துவோடு இருக்கீங்க, இதெல்லாம் கனிகள் வரும்னு சொன்னோடனே இன்னைக்கே பட்டு நான் அன்பாக இருந்தால் நான் கிறிஸ்துவில் அஸ்திபாரப்பட்டிருக்கேன், இல்லை நான் சமாதானமாக இருந்தால் கிறிஸ்துவில் அஸ்திபாரப்பட்டிருக்கேன்னு கிடையாது. இதை ஆப்போசிட்டாக புரிஞ்சக்கூடாது. எனக்குள்ள அன்பு இருக்கிறதுனால, நான் நல்லா சோமன்றதுனால, நான் சமாதானமாக இருக்கிறதுனால, நான் வந்து இதெல்லாம் செய்கிறதுனால நான் கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்னவாயிரும்னா, நான் இதெல்லாம் செஞ்சுட்டு, நான் வந்து அன்பாக மாறிட்டு, நான் பரிசுத்தமாக மாறிட்டு, நான் தேவன்கிட்ட போயிட்டேங்கிற மாதிரி ஆயிரும். அதல்ல, தேவன் எனக்குள்ளே வந்ததுனால, நான் கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டதுனால எனக்குள்ள என்ன வருது? அன்பு வருது. வேறு தானே பழங்களை உண்டாக்குது, கரெக்டா இல்லையா? முதல்ல வேறு பற்றும் போது அது நாளானது வெளிப்படுத்தும் கொஞ்சம் கொஞ்சமா. அதனால அதான் சொல்ல, எடுத்தோடனே உங்களுக்கு எல்லாம் வந்துடாது, நாளுக்கு நாள். அப்போ தினந்தோறும் ஆண்டவரே என் வேறு இன்னும் பற்றட்டும், இன்னும் பற்றட்டும், இன்னும் பற்றட்டும், ஜோமன இந்த கனிகள் உங்களே உண்டாகுது. ஹல்லேலூயா. இந்த கனிகள் நமக்குள்ள உண்டாகுது. நம்ம சில நேரம் கனிகளில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிடக்கூடாது.
அதிகமாக என்னென்ன பிரச்சனை ஆயிரும்னா, நம்ம வந்து இவைகள்லாம் செஞ்சால் நம்ம கிறிஸ்துவில் வேறுபட்டுனா நினச்சி நம்ம இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். நம்முடைய சொந்த முயற்சியில் இதெல்லாம் செஞ்சு முடிக்க முடியாது. நான் சொந்த முயற்சியில் ஒருத்தரை நேசிக்கவே முடியாது. என்னால் உங்களுக்கு வந்து இப்போ என்கிட்ட 10,000 ரூபா இருக்குன்னா என்னால் 1000 ரூபா தர முடியும். என் ஜீவனே என்னால் கொடுக்க முடியுமானா முடியாது. என் சொந்த முயற்சியில் முடியாது. எனக்கு அது கிறிஸ்து வரும்போது தான் செய்ய வைக்கிறார். ஓகே, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். கடைசியாக ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்ம வாசித்த பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ம் 8ம். ஆகிலும் ம் 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 ஆமென். பவுல் சொல்றாரு, இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, தன்னுடைய மரணத்தின் தருவாயில்னு சொல்றாரு. நான் இன்னும் அறிஞ்சிக்கிட்டு இருக்கேன், அந்த மேன்மைக்காக. நஷ்டம் என்று விட்டேன்னா, பவுல் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினது கோல்டன் பீரியடில். இந்த சொல்லுவாங்கள்ல, பிறக்கும் போதே வெள்ளித்தட்டில் பிறந்த பிள்ளை, இல்லை பிறக்கும் போது தங்கத்தட்டில் பிறந்த பிள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி பிறந்த பிள்ளை மரிக்கும்போது ஒரு ஜெயிலில் ஒரு பிச்சைக்காரனோட மோசமாக இறந்து போகிறார். அந்த மரண தருவாயில் எழுதுகிறார், நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் விட்டேன். ஏன்னா அந்த மேன்மையை நான் பார்த்துட்டேன். அந்த மேன்மையை பார்க்கும்போது ஏன்னா இது ஒன்றுமே இல்லை, இது அவ்வளவு மேன்மையாக இருந்தது. இன்றைக்கு காலையில் நம்ம என்ன பார்த்தோம்? எலும்பி கிறிஸ்துவின் மேலே கட்டப்படுன்னு பார்த்தோம். இந்த நைட்டில் தேவன் நம்மகிட்ட கேட்குறார், உங்களுடைய கிறிஸ்துவின் மேலே கட்டப்படுன்னு பார்த்தோம்ல, இந்த நைட்டில் தேவன் நம்மகிட்ட என்ன கேட்குறான்னா, உன்னுடைய அஸ்திபாரம் என்னது? நீ எதன் மேலே கட்டப்பட்டு இருக்கிற? உன்னுடைய பொக்கிஷம் எது? நீ உண்மையிலேயே கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கியா? உன்னுடைய வேர் உண்மையாகவே கிறிஸ்துவின் மேல் இருக்கிறதா? எலும்பி கட்டப்பட்டுன்னு சொல்லியாச்சு, உண்மையாகவே அங்கே தான் கட்டப்பட்டிருக்கிறோமா? உனக்கும் இல்லை தேவனுக்கு முன்னான உறவை எதை வச்சு அளவிடுறோம்? எனக்கும் தேவனுக்குமான உள்ள உறவு, நான் கிறிஸ்துவில் கட்டப்பட்டிருக்கிற உறவை எதை வைத்து அளவிடுகிறோம்? இந்த பூமியில் இருக்கிற நன்மைகளால் அளவிடுறோமா? இல்லை நம்முடைய வாழ்க்கையில் அவர் மாற்றின இல்லை அவர் உண்டாக்கின கனிகளால் அளவிடுறோமா? புரியுதா? 2வது பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? எனக்கும் தேவனுக்குமான உறவை நான் எப்படி அளவிடுறேன்? நான் மெஷர் பண்ணுறேன். எப்படி அளவிடுறேன்? இந்த பூமியில் இருக்கிற நன்மைகளால் அளவிடுறேன்னா, எனக்கு வீடு இருக்கா? தேவனை 30 வருஷம் தேடிருக்கீங்க, 30 வருஷமாக ஊழியம் பண்ணுறீங்க, உங்களுக்கு எத்தனை விசுவாசிகள் இருக்காங்க, உங்கள் வீடு எப்படி இருக்குது, எத்தனை கார் வச்சுருக்கீங்க, இப்படி தேடுறோமா? இல்லை நீங்கள் 30 வருஷம் விசுவாசியாக இருக்கீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, அது தேடுறோமா? இல்லைனா இந்த 30 வருஷம் விசுவாச வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் அவர் என்னெல்லாம் மாற்றிருக்கிறார், உங்களை எப்படிலாம் கனி கொடுக்க வைத்திருக்காருன்னு நம்ம யோசிக்கிறோமா? அல்லேலூயா. இதை யோசித்து இயேசு விட உங்களுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு தான் தெரியும். இதை கேட்கும்போது உங்களுக்கு ஆண்டவர் பேசியிருப்பார். எங்கெல்லாம் நீங்கள் திரும்பி வேறு இடத்துல நிற்கிறீங்களோ, எங்கெல்லாம் உங்களுடைய கேள்விகள் வேறையாக இருக்கோ, எங்கெல்லாம் வேறு விஷயத்தை தேடி இருக்கீங்களோ, மனம் திரும்பி, நம்முடைய மனம் திரும்புவது எல்லா நாட்களும் நடக்கணும். டெய்லி நம்ம மனம் திரும்ப வேண்டியது. மனம் திரும்பி கிறிஸ்துவிலே இணைக்கப்படுங்கள். நீங்கள் என்ன நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதா உங்களை மகிமைப்படுவார். அப்போ கிறிஸ்துவில் இணைந்துருங்க, கிறிஸ்துவின் மேலே கட்டப்படுங்க, கிறிஸ்துவின் மேலே வேறு கொள்ளுங்க. கிறிஸ்து அல்லாது நமக்கு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்தவன்கிற மதத்தை பின்பற்றி நரகம் போகாதிருங்கள். அல்லேலூயா. மிகுந்த வருத்தத்தோடு சொல்கிறேன், கிறிஸ்தவம் என்கிற மதத்தை பின்பற்றி நரகம் போகாதிருங்கள். மெய்யாய் கிறிஸ்துவை பின்பற்றி நமக்கு வைத்திருக்கிற ஆனந்த பாக்கியத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கள்ள கிறிஸ்துக்கள் உண்டு, கள்ள போதகர்கள் நிமிட்டு உண்டு, சுற்றிலும் கள்ள போதகர்கள் நிரம்பி இருக்கிறாங்க. எதற்கும் செவி கொடுக்காதீங்க. நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா பைபிளில் வசனத்தை தேடுங்க. இவர் சொன்ன எல்லா வசனம் எதை குறிக்குதுன்னு தேடுங்க. புதிய ஏற்பாடை மீண்டும் மீண்டும் அதிகமாக வாசியுங்கள். ரோமர் புஸ்தகத்தை வாசியுங்கள், நிருபங்களை வாசியுங்கள். கர்த்தர் உங்களோட பேசுவார், உங்களை நடத்துவார். அவரில் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், என்னுடைய மெசேஜுக்காக அல்ல, உங்களுடைய பாஸ்டருடைய மெசேஜுக்காக அல்ல, உங்கள் பாஸ்டருடைய உறவுக்காக கூட அல்ல. கிறிஸ்துவை அறிந்து கொள்வதனால் சபைக்கு வாருங்கள். கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள், அவருடைய அன்பில் பெறுங்கள். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக விட்டேன் பவுல் சொன்னானால், நம்ம இன்னைக்கு எதால் ஆள்றோம்? இந்த நஷ்டத்தையும் குப்பையும் தான் ஆள்றோம். எனக்கு இந்த நஷ்டம் தான் வேணும், இந்த குப்பை தான் வேணும், இந்த மேன்மை வேண்டாம். அதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் கிறிஸ்துவின் மேல் வேறு பற்றினால் ஆட்டோமேட்டிக்காக நஷ்டமும் குப்பையுமா எண்ணி
கிறிஸ்து மேல் கட்டப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. கர்த்தர் இந்த வசனங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நாம் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும், நான் கிறிஸ்துவுக்குள்ளே தான் கட்டப்படுகிறேனா, என் அஸ்திபாரம் கிறிஸ்துவுக்கு மேலே தான் இருக்கிறதா, நான் கிறிஸ்துவுக்காக தான் வேர் பற்றி கனி கொடுக்க போகிறேனா, நான் கிறிஸ்துவுக்காக தான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேனா, நான் கிறிஸ்துவுக்காக தான் என்னுடைய பொக்கிஷத்தை தேடுகிறேனா என்கிற பல கேள்விகள் நம் இருதயத்தோடு தேவன் இன்றைக்கு வைத்து நம்மோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நான் தேவ சமூகத்தை நோக்கி நான் செபிக்க விரும்புகிறேன். நாம் தயவாய் தேவ சமூகத்தில் நம்ம விட்டு கொடுப்போம். கொஞ்ச நேரம் நான் ரொம்பலாம் ஜெபிக்க போகிறேன். 2 வார்த்தை 3 வார்த்தை தான். ஓ நன்றி அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் தகப்பனே, நாங்கள் எவ்வளவு தடுமாறி இருந்தாலும், ஒருவேளை ஆண்டவரே ஐஸ்வர்யனாகிய வாலிபனை போல ஆண்டவரே சுத்திரம் பரிசேயனும் சதுசேயனும் ஜெபித்த இருவரை போல நான் என்னை மேன்மைப்படுத்தி இருந்த எல்லா இடத்திலும் நான் அந்த மேன்மையை வெறுக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. எந்த இடத்துலலாம் நான் என்னை மேன்மையாக நினச்சேன், அது என் குடும்பமோ, என் சபையோ, என் வேலை ஸ்தலமோ, என் உறவுகளோ, என் சக விசுவாசியோ, என்ன பாரு நீ எப்படி இருக்க, நான் யாருக்கிட்டலாம் மேன்மைப்படுத்தினேன், என்னுடைய தற்பெருமை, என் மனித பெருமையை, என் சுய பெருமையை நான் எங்கே உயர்த்தினேனோ அது எல்லாம் மறைந்து போக என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா. அதெல்லாம் மறைஞ்சு போட்டு இயேசுவின் நாமத்தை இனி அது எனக்குள் துளிர்க்காதபடிக்கு உதவி செய்யுங்க, துளிர்க்காதபடிக்கு உதவி செய்யுங்க. என் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து எனக்குள்ள பெருமை இருக்கு. என் பாடலை, என் பிரசங்கத்தை, என் ஜெபத்தை, நான் தேவனுக்காய்ப்படுகிற உற்சாகத்தை குறித்து எனக்கு ஒரு பெருமை இருக்கு. நான் தான் எல்லாவற்றிலும் முதன்மையானவன் என்ற பெருமை இருக்குமானால் ஆண்டவர் இன்றைக்கு அந்த என்னுடைய அந்த மகிமை அல்லப்பா, அந்த மகிமை, அந்த பெருமை, அந்த மேன்மை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். நான் கிறிஸ்துவை மாத்திரம் உயர்த்துகிறேன் என்ற எண்ணம் எனக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, என்னை குறித்து மற்றவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசணும்னு நான் கிரியேட் பண்ண அந்த நல்ல பேரெல்லாம், எனக்கு நானே கிரியேட் பண்ண அந்த நல்ல பேர், ஒரு சுபாவத்தை உருவாக்கினேன் பார்த்தீங்களா? அண்ணன்கிட்ட ஒரு சுபாவம், தம்பிக்கிட்ட ஒரு சுபாவம், அம்மாட்ட ஒரு சுபாவம், பாஸ்டர்கிட்ட ஒரு சுபாவம், ஓனர்கிட்ட ஒரு சுபாவம், சக வேலைக்காரங்கள்ட்ட ஒரு சுபாவம் நானே கிரியேட் பண்ணேன் பார்த்தீங்களா? நான் என் இமேஜை டெவலப் பண்ணேன் பார்த்தீங்களா? அந்த இமேஜெல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடையட்டும். கிறிஸ்துவின் மகிமை மாத்திரம் வெளிப்படட்டும்ப்பா. நான் அல்ல, கிறிஸ்துவே. அன்பின் தகப்பனே, இந்த மாலை நேரத்தில் எங்களை முற்றிலுமாய் வெறுமையாக்குகிறோம். நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, கிறிஸ்துவே. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.